Hi guys, welcome to Chennai Geeks and இந்த சீரிஸ் இந்த வீடியோவோட முடிஞ்சிரும். ஏன்னா பேலன்ஸ் இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கும் கண்டினியூட்டி புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை ஸ்ப்ளிட் பண்ணி என்னால் 5 வீடியோஸாக இந்த வீக் ஃபுல்லாக என்னால் போட்டுக்க முடியும். பட் இதுக்கு மேலே உங்களை காக்க வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா நான் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தேன் அப்படின்னா யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோஸை நல்லா புஷ் பண்ணும். பட் நீங்கள் கொடுத்த டொனேஷன்ஸே இந்த சீரிஸ்க்கு போதுமானது. ஏன்னா இது வரைக்கும் இந்த எல்லா வீடியோஸ்க்கும் வந்த இன்கமோட நீங்கள் பண்ண டொனேஷன்ஸ் ரொம்ப அதிகம். அண்ட் டெய்லியும் எனக்கு டொனேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்ககிட்ட இருந்து. ஸோ எல்லாத்துக்குமே பெரிய நன்றி கைஸ். அண்ட் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க. கடைசியில் நான் ஃப்ரெண்ட் யார் அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பிரேக் டவுனையும் பாருங்க. ஹாய் guys, welcome to Chennai Geeks. It's Mikhail here. இதுதான் 20th Century Boys மாங்காவோட கடைசி வீடியோவா இருக்கும். இதுலயே நான் 21st Century Boys மாங்காவையும் கவர் பண்ணிடுவேன். ஸோ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஃப்ரெண்டு ஜப்பான்ல இருக்க எல்லாரையுமே 7 நாள்ல கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பான். கானாவோட டீம் இதுக்காக ஒரு பிளான் போடுவாங்க. ஸோ கானா என்ன டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா யூஎஃப்ஓ அந்த எக்ஸ்போ கிரவுண்டை மட்டும் அட்டாக் பண்ணல. ஸோ நம்ம மக்கள் எல்லாரையுமே அங்க கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருப்பா. ஸோ அதுக்காக அவ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மக்கள் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீங்களாம் அந்த எக்ஸ்போ கிரவுண்டுக்கு வரணும், அங்க வந்த மட்டும் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. பட் மக்கள் யாருமே வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த யூஎஃப்ஓ நினைச்சு பயமா இருக்கும். இதுல 2 நாள் முடிஞ்சிரும். கானா அவளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்பா. டெய்லி மக்கள் கிட்ட சொல்லி பாப்பா. பட் யாருமே வர மாட்டாங்க. அப்பதான் கானாவோட டீமுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது எர்த் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ரேடியோ பிராட்காஸ்ட் சென்டர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ கானா என்ன டிசைட் பண்றா அப்படின்னா நம்ம அந்த ரேடியோ பிராட்காஸ்ட் சென்டரை நம்மளோட கண்ட்ரோல் கொண்டு வரணும். அப்படி கண்ட்ரோல் கொண்டு வந்தாதான் அது மூலமா மக்கள் நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கானாவோட டீம் அந்த இடத்துக்கு போறாங்க. இதே நேரத்தில் யோசி இருப்பான் இல்லையா? யோசி அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா அமெரிக்காவோட ஃபிளைட் ஜப்பான் நோக்கி வந்துகிட்டு இருக்கதா பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதாவது இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஜப்பான்ல இருக்க எல்லாரையுமே கொல்ல திட்டம் போட்டுருப்பான் இல்லையா? அது நிறைய நாடுகளுக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக இப்போ ஜப்பான் நோக்கி வந்துகிட்டு இருப்பாங்க. பட் யாராலையுமே அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட் எல்லா கம்யூனிகேஷனுமே பிளாக் பண்ணி வச்சிருப்பான். இதே நேரத்தில் யான்மோண்ட் மாபோ 2 பேருமே ப்ரொஃபசர் ஷிகிஷிமா கூட சேர்ந்து அந்த ரோபோவை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் யூகிஜி அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்லுவானா, இப்போ நம்ம இந்த ரோபோ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மக்கள் எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த ரோபோ மறுபடியும் வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா மக்களுக்கு 2000 நடந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துரும். அதனால யாருமே நம்மள நம்ப மாட்டாங்க. நம்ம இந்த பிளானை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற அவ சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் ஒச்சு என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா அந்த பெரிய ரோபோக்குள்ள சில கன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த யூஎஃப்ஓ அழிக்கிறதுக்காகவே ஷிகிஷிமா இந்த கன் எல்லாம் வச்சிருப்பாரு. அதுல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான் ஒச்சோ. இதே நேரத்துல கானாவோட டீம் அந்த பிராட்காஸ்ட் சென்டருக்கு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க இருந்த எர்த் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள நிறைய பேர் இறந்து கிடப்பாங்க. பார்த்தா மாக்குன் அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இங்க இருந்த எர்த் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மெம்பர் எல்லாத்தையும் கொன்னு அந்த ரேடியோ பிராட்காஸ்ட் சென்டர் அவனோட கண்ட்ரோல் எடுத்து வச்சிருப்பான். கானாவை பார்த்தா மாக்குன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நானும் உங்க டீம் தான், உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். கானாவோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு மாக்குன் என்ன சொல்லுவானா, நான் எல்லா மக்களையுமே கூப்பிட்டு ஒரு புரட்சி படம் உண்டாக்க போறேன். அதை யூஸ் பண்ணி ஃப்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா சண்டை போட போறேன். இதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி மாக்குன் சொல்லுவான். பட் கானா என்ன சொல்லுவா அப்படின்னா நம்ம இப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அப்படி மட்டும் நம்ம மக்கள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு இடத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஎஃப்ஓ வச்சு அட்டாக் பண்ணி எல்லா மக்களையும் கொண்டுடுவான். இப்போதைக்கு அந்த யூஎஃப்ஓ அட்டாக் பண்ணாம இருக்கிற ஒரே இடம் அந்த எக்ஸ்போ கிரவுண்ட் தான். சோ நம்ம மக்கள் எல்லாரையுமே அங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கானா சொல்லிட்டு இருப்பா. உடனே மாக்குன் நினைக்கப்பா அப்படின்னா அப்படி நம்ம எக்ஸ்போ கிரவுண்ட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அங்க யூஎஃப்ஓ வச்சு அட்டாக் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அது கானா என்ன சொல்லுவானா, இல்ல நாங்க எங்க டீம் வச்சு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டோம். அந்த யூஎஃப்ஓவால அந்த எக்ஸ்போ கிரவுண்டுக்கு வர முடியாது. ஏன்னா அது டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இந்த யூஎஃப்ஓ கண்ட்ரோல் பண்றவங்க அதோட லிமிட்டை இந்த ஏரியாக்குள்ள தான் செட் பண்ணிருக்காங்க அப்படி மாதிரி கானா சொல்லிட்டு இருப்பா. உடனே கானா என்ன பண்ணுவானா அந்த ரேடியோ பிராட்காஸ்ட் சென்டர் மூலமா மக்கள் எல்லாரையுமே கான்டாக்ட் பண்ணுவா. கான்டாக்ட் பண்ணி நீங்களா அந்த எக்ஸ்போ கிரவுண்டுக்கு வரணும், அப்பதான் நீங்க உயிர் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவா. பட் யாருமே வெளியே வர மாட்டாங்க. எல்லாருமே நம்பிக்கை இழந்திருப்பாங்க. அப்பதான் அந்த இடத்துல இந்த கோன்ச்சி இருப்பான் இல்லையா? அவன் இருப்பான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் என்னோட இடத்துல தப்பிச்சு வரும்போது ஒரே ஒரு பாட்டு கேசட் மட்டும் தான் கொண்டு வந்தேன். நம்ம இது வேணா மக்களுக்கு போட்டு அவங்களோட தைரியத்தை மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பாட்டை ப்ளே பண்ணுவான். அது யாரோட பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கெஞ்சியோட பாட்டு தான். அப்பதான் கானாக்கு எல்லாமே தெரிய வரும். இந்த கோன்ச்சி அப்படிங்கிறவன் தான் கெஞ்சி சாங்க ரேடியோ மூலமா எல்லா இடத்துக்குமே பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயம். அண்ட் இந்த பாட்டு டோக்கியோல இருக்க எல்லார் வீட்லயுமே ரேடியோ மூலமா ப்ளே ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி பாட்டு ப்ளே ஆயிட்டு இருக்க இந்த டைம்ல சானா இருப்பா இல்லையா? அவன் என்ன பண்ணுவானா அவளோட வீட்ல இருந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியே வச்சு கானா கொடுத்த கேசட்ல இருந்து இந்த பாட்டை போட்டுக்கிட்டு இருப்பா. சானா என்ன சொல்லுவா அப்படின்னா இது மூலமா தான் மக்களுக்கு தைரியம் வரும், நம்ம இப்படிதான் மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு இருப்பா. அதே நேரத்துல அந்த ரேடியோ பிராட்காஸ்ட்ல இருந்து ப்ளே பண்ண பாட்டு எல்லார் வீட்ல இருக்க ரேடியோலயும் ப்ளே ஆயிட்டு இருக்கும். மக்கள் எல்லாருமே அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்ப மக்கள் எல்லாம் பயத்திலே அவங்களோட வீட்ல உட்கார்ந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது இந்த பாட்டு மட்டும் தான். அதனால எல்லாருமே இந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நடந்தோன்னே கானாக்கு அப்பதான் சின்ன வயசுல கெஞ்சி சொன்னது ஞாபகம் வரும். ஏன்னா கெஞ்சி ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா ஃப்ரீயா நடந்த ஒரு கான்சர்ட்டுக்காக 4 லட்சம் மக்கள் கூடினாங்க. அண்ட் அந்த கான்சர்ட் குள்ள வரதுக்காக மக்கள் கேட் எல்லாம் உடைச்சிக்கிட்டு உள்ள வந்தாங்க. எப்பவுமே மக்களுக்கு அவங்களோட சோலை ரீஃப்ரெஷ் பண்றதுக்காக சாங் கண்டிப்பா தேவை. அதை கேட்கறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி சொல்லியிருப்பான். அது கானாக்கு புரிய வரும். உடனே கானா என்ன சொல்லுவா அப்படின்னா நம்ம ஒரு கான்சர்ட் ரெடி பண்ணணும், அந்த எக்ஸ்போ கிரவுண்ட்ல ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் நடத்தணும், அது மூலமா மக்கள் அங்க வந்துருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பா அங்கிள் கெஞ்சி வந்து பாடுவாரு அப்படிங்கிற மாதிரி கானா சொல்லுவா. இதை கேட்டோன்னா கோயிச்சி சமஷாக் ஆயிடுவான். உடனே கோயிச்சி என்ன கேட்பா அப்படின்னா இந்த பாட்டு கெஞ்சி பாடினதா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே கானா என்ன சொல்லுவா அப்படின்னா ஆமா என்னோட அங்கிள் கெஞ்சி தான் இந்த பாட்டெல்லாம் பாடினாரு அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் கோயிச்சிக்கு புரிய வரும் 3 வருஷத்துக்கு முன்னாடி எபிக்கு ஜோவா வந்தவன் கெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன், ஆனா அப்போ என் கூட இருந்தது கெஞ்சின்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னா அது காரணமே கெஞ்சி தான். எனக்கு மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான முக்கியமான காரணமே அவன் தான். ஆனா நான் சின்ன வயசுல ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா என்னால அவனை பார்க்க முடியல. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயிச்சு அழுதுகிட்டு இருப்பான். உடனே கானா என்ன பண்ணுவானா அந்த ரேடியோ மூலமா மக்கள் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்றா ஒரு ஃப்ரீ மியூசிக் ஃபெஸ்டிவல் எக்ஸ்போ கிரவுண்ட்ல நடக்க போகுது, எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லுவா. உடனே கோயிச்சி மைக் வாங்கி என்ன
சொல்லுவான் அப்படின்னா, நீ ஒரு ஆர்ஜே வரதா இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டைல்ல எல்லா மக்களையுமே அங்க வர சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு அவன் கடைசியா என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த பாட்டை பாடினவனும் அங்க வந்து பாட்டு பாட போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு அவன் ஃபைனலா என்ன சொல்லுவான் அப்படின்னா, கெஞ்சி உன்னாலதான் நான் இங்க இருக்கேன், இப்போ நாங்க எல்லாருமே உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமா வந்துரு, நம்ம சின்ன வயசுல விளையாடும் போது எப்பவுமே நம்மளோட பேஸுக்கு போவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்க வா கெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கொய்ச்சி சொல்லுவான். அண்ட் மக்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் இன்னமும் யாரும் வெளியே வர மாட்டாங்க, எல்லாரும் பயத்துல இருப்பாங்க. அப்பதான் காண ஒரு டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்க. அதாவது எக்ஸ்போ கிரவுண்ட்ல ஃப்ரீ மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்குது, எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்ல ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த கேம்பிளர் சாமுராய் இருப்பான் இல்லையா, அவனும் அதை பார்ப்பான். பார்த்தானே என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது காணோட வேலை தான் அப்படின்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். இதே நேரத்துல ஃப்ரெண்ட்ஸோட மெம்பர்லாம் ஒரு மீட்டிங்ல கேதர் ஆவாங்க. அவங்க ஃப்ரெண்டோட இந்த புது திட்டத்தை நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட் கடைசி அனௌன்ஸ் பண்ணும்போது கெஞ்சியை பத்தி சொல்லிருப்பான் இல்லையா, சோ எல்லாருமே என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யார் இந்த கெஞ்சி ஃபேக்ஷனோட லீடர் ஆவன், அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக அவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும் ஃப்ரெண்டு மேல, ஃப்ரெண்ட் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தக்காசுகி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டை நம்பணும், அவர் தான் நம்மளுக்கு ஒளியை காட்டினாரு, நம்ம அவருக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது ஃப்ரெண்ட் இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களையுமே கொல்ல போறான் அப்படிங்கிறது. எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்கிறதால நம்மள ஃப்ரெண்ட் எதுவும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில இருப்பாங்க. பட் தக்காசுகிக்கு மட்டும் தான் உண்மை தெரியும். இந்த மாதிரி காணா இப்போ ஒரு புது மியூசிக் ஃபெஸ்டிவல் அரேஞ்ச் பண்ணிருப்பா இல்லையா, அதனால கொசுமி என்ன பண்றானா, போயிட்டு அந்த ஹீரோயிசம்ஸோட சிங்கர்ஸ் கிட்ட கேக்குறா, நீங்க எல்லாம் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய மியூசிக் ஃபெஸ்டிவலா இருக்க போகுது, அதுல நிறைய பேர் பாடணும். அண்ட் அது மட்டும் இல்லாம கெஞ்சிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் தேவை, அதுக்காக ஹீரோயிசம்ஸ் சிங்கர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி காணா அண்ட் கொசுமி ரெண்டு பேரும் போயிட்டு ஹருவோ நாகமி கிட்ட கேட்பாங்க, நீங்களும் அந்த கான்சர்ட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த இடத்துல கெஞ்சி வர போறாரு, நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் ஹருவோ என்ன சொல்லுவாருன்னா, இல்ல என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே கொசுமி என்ன சொல்லுவா அப்படின்னா, நீங்க வரதா இருந்தா நிறைய மக்கள் வருவாங்க, நம்ம இந்த மக்கள் எல்லாம் காப்பாத்தணும், நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஹருவோ என்ன சொல்லுவாருன்னா, இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹருவோ கிளம்பிடுவாரு. அண்ட் ஹருவோ கிளம்பினதுக்கு அவர் எங்க போவார் அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுவாரு. மீட் பண்ணி என்ன சொல்லுவாருன்னா, நம்ம கெஞ்சிக்கு துரோகம் பண்ணிருக்கோம், நம்மளோட வளர்ச்சிக்காக அவனோட பேண்டை விட்டு வெளியே வந்து அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோம், ஆனா இந்த தடவை மறுபடியும் கெஞ்சி வரான், நம்ம கெஞ்சிக்காக அந்த ஃபெஸ்டிவல்ல பெர்ஃபார்ம் பண்றோம், ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு மருவோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாரு. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் கெஞ்சியோட மியூசிக் ஃபெஸ்டிவல்ல கெஞ்சிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ட்ரம்மராவும் கிட்டாரிஸ்டாவும் மாறி இருப்பாங்க. சோ இதுதான் கெஞ்சியோட பழைய பேண்ட். பழைய பேண்ட்ல கெஞ்சிக்கு ட்ரம்மரா இருந்தது ஹருவோ நாகமி அண்ட் கிட்டாரிஸ்டா இருந்தது இவர்தான். சோ இவங்க ரெண்டு பேரும் இப்ப கெஞ்சிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த கான்சர்ட்டுக்கு ரெடியாகி வந்திருப்பாங்க. அந்த ஹருவோ நாகமி நான் பாட மாட்டேன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அதுக்கான காரணமும் தான், அவர் பாட்டு பாட மாட்டாரு. இந்த தடவை கெஞ்சிக்காக அவர் ட்ரம்ஸ் வாசிக்க போறாரு. இதே நேரத்துல டோக்கியோக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் நகாட்டா இருப்பான். அதாவது இந்த டாக்டர் வந்து எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பான் இல்லையா, அவனால மக்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாக்டர் தான் அவன் அதே மாதிரி மக்களை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பட் அவனால காப்பாற்ற முடியாது. உடனே அவன் அழ ஆரம்பிச்சிருவான், நான் டாக்டருக்கு படிச்சதே வேஸ்ட், என்னால ஒருத்தவங்களையும் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பான். அப்பதான் அந்த இடத்துக்கு மருவோ, கிரையான் அண்ட் கிரிக்கோ எல்லாருமே வருவாங்க. மருவோக்கு ஆல்ரெடி இவனுக்கு தெரியும். மருவோ வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேரை காப்பாற்ற வேண்டியது இருக்கு, அதுக்காக நாங்க நிறைய வேக்சின் ரெடி பண்ணோம், சோ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க லேப காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நகாட்டா கிட்ட கேட்பான். அதே மாதிரி டாக்டர் நகாட்டா கிரிக்கோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். இப்போ கிரிக்கோ அண்ட் இந்த டாக்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய வேக்சின்ஸ் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் கிரிக்கோ என்ன சொல்லுவா அப்படின்னா, எங்க கிட்ட கொஞ்சம் வேக்சின்ஸ் இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த டாக்டர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இல்ல நம்ம பேஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே கிரிக்கோ என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள முதல்ல காப்பாத்துறதுக்கு நீ உயிரோட இருக்கணும், உன்னோட உயிரை நீ பாதுகாத்துக்க, நீ ஃபர்ஸ்ட் அந்த வேக்சின் போடு அப்படின்னு சொல்லி அவனை வேக்சின் போட வச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய வேக்சின்ஸ் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் மருவோ, கிரையான் அண்ட் கிரையானோட பையன் மூணு பேர் எங்க போவாங்கன்னா, நாங்க டோக்கியோக்கு போறோம், எங்க கிட்ட இருக்க வேக்சின்ஸை மக்களுக்கு கொடுக்க போறோம், நீங்க நிறைய வேக்சின் ரெடி பண்ணிட்டு இருங்க, எங்களால முடிஞ்ச மக்கள் நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம், அண்ட் நீங்க நிறைய வேக்சின் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அதை நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு அவங்க டோக்கியோ நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அந்த டோக்கியோ வாலை ரீச் பண்ணிடுறாங்க. கிரையான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும், நான் போயிட்டு ஃப்ரெண்டோட மெம்பர்ஸை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரையான் போயிட்டு அந்த ஃப்ரெண்டோட மெம்பர்ஸ் கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். அந்த வால்ல நிக்கிறவங்க எல்லாம் யாருமே உள்ள விட மாட்டாங்க, யாரா இருந்தாலும் சுட்டு கொன்னுடுவாங்க. பட் கிரையானுக்கு இது தெரியாது. அண்ட் அதே மாதிரி அவன் வால் கிட்ட போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட மெம்பர்ஸ் கிட்ட பேசுவான். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் ஃபோர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் மருவோ அந்த இடத்துல நிறைய டெட் பாடிஸ் பார்ப்பான். அது பார்த்தோன்னு மருவோக்கு தெரிய வந்துருது, இந்த ஃப்ரெண்ட் போலீஸ் மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மருவோ என்ன பண்றானா, கிரையானுக்கு ஹெல்ப் பண்ண போவோம். அப்போ திடீர்னு அந்த போலீஸ் மெம்பர்ஸ் எல்லாம் கிரையானை சுட ஆரம்பிச்சிருவாங்க. பட் மருவோ அண்ட் கிரையானோட பையன் மூணு பேருமே அந்த இடத்தோட தப்பிச்சிடுறாங்க. அண்ட் அவங்க தப்பிச்சதுக்கு அப்புறமா அந்த போலீஸ் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஒரு வண்டியில வந்திருப்பாங்க இல்லையா, அந்த வண்டியை கண்ணாபிலான்னு சுட்டுறாங்க. அண்ட் அதுக்குள்ளதான் வேக்சின்ஸ் இருக்கும். இவங்க மூணு பேரும் அந்த இடத்தோட தப்பிச்சு ஒரு டனலுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த வேக்சின்ஸ்லாம் அந்த வண்டியில இருக்கு இல்லையா, சோ அதை எடுத்துட்டு தான் இவங்க டோக்கியோக்குள்ள போகணும், அதனால என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் திடீர்னு சடோக்கியோ மாஸ்க் போட்ட நிறைய சின்ன பசங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. இதை பார்த்தோன்னே கிரையான் அண்ட் மருவோ செம்ம ஷாக் ஆயிடுவாங்க. அந்த குழந்தைங்களாம் வந்து இவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஆளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு மருவோல இல்லன்னு சொல்லிடுவான். உடனே அந்த குழந்தைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி எங்களோட ராஜா கிட்ட உங்களை கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களாம் ஒண்ணு சேர்ந்து இவங்க மூணு பேரை அவங்களோட ராஜா கிட்ட கூட்டு போவாங்க. அண்ட் அவன் சடோக்கியோ மாதிரியே மாஸ்க் போட்டுருப்பான். மருவோ அவங்க கிட்ட போய் நீ யாரு, எதுக்காக இந்த குழந்தைங்க எல்லாம் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா வைரஸ் அட்டாக்ல இறந்துட்டாங்க, இவங்க எல்லாருமே அனாதை குழந்தைங்க, நான் தான் இந்த இடத்துல இவங்களை பாதுகாப்பா வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அது மட்டும் இல்லாம என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீங்க உங்க வண்டியில கொண்டு வந்த வேக்சின்ஸ் எல்லாம் நான் இங்க எடுத்துட்டு வந்துட்டேன், எல்லா வேக்சினுமே இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேக்சினுமே காம்பா. உடனே மருவோ என்ன சொல்லுவானா, இந்த குழந்தைங்களுக்கு வேக்சின் கொடுக்கணும், அப்பதான் வைரஸ் கிட்ட இருந்து இவங்க தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த குழந்தைங்க எல்லாருக்குமே மருவோ கொண்டு வந்த வேக்சின் கொஞ்சம் கொடுப்பான். அண்ட் எல்லாருமே வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா அந்த கிங் இருப்பான் இல்லையா, அதாவது ராஜா, அந்த மாஸ்க் போட்ட ஒருத்தன், அவங்கிட்ட மருவோ என்ன சொல்லுவானா,
நீயும் இந்த வேக்சினை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவான். பட் அவன் என்ன சொல்லுவானா, நீங்க இங்க இருந்து டோக்கியோக்குள்ள போனோம் இல்லையா, என்ன ஃபாலோ பண்ணுங்க, நான் டோக்கியோக்குள்ள போறதுக்கான வழியை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேக்சினை போடாம அவங்க 3 பேருமே அந்த செவுத்திட்ட கொண்டு போவான். அண்ட் அந்த வால் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸோட போலீஸ் ஃபோர்ஸ் இருக்க மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த வால்ல நிறைய கம்பிகளை குத்தி வச்சிருப்பாங்க யாரோ, அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு ஏணி மாதிரி இருக்கும். கரெக்டா அந்த கம்பி எல்லாம் பிடிச்சி இந்த வால் மேல ஏறி போயிடலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா மறுவ சமஷாக் ஆயிடுவான், யார் இது பண்ணது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் அந்த மாஸ்க் போட்டவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த கம்பியெல்லாம் டோக்கியோக்குள்ள போகணும்னு நினைச்ச ஒருத்தன் கஷ்டப்பட்டு அடிச்சான், அவன் நிறைய தடவை அதுல ஃபெயில் ஆகி கீழே விழுந்தான், பட் அவன் கிவ் அப்பே கொடுக்கல, கடைசி வரைக்குமே என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பியும் அடிச்சு அவன் அது மேல ஏறி அந்த வாலை தாண்டி டோக்கியோக்குள்ள போயிட்டான். நான் இதெல்லாம் தூரமா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன், அவன் கிட்ட என்னோட மூஞ்ச காட்டுறதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மாஸ்க் போட்டவன் சொல்லுவான். உடனே மறுவுக்கு தெரிய வந்துரும் அது ஒச்சோதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒச்சோ தான் இந்த வாலை தாண்டி டோக்கியோக்குள்ள வந்திருப்பான். அண்ட் ஒச்சோ வரதுக்காக தான் இந்த மாதிரி கம்பி நிறைய அந்த வால்ல அடிச்சு அதுல ஏறி வந்திருப்பான். உடனே இந்த மாஸ்க் போட்டவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீங்க இதுல ஏறி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதே மாதிரியே கிரேயான் அண்ட் அவனோட பையன் ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் மறு அந்த மாஸ்க் போட்டோ கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, எங்களுக்கு இந்த சண்டையில உதவி பண்றதுக்காக நிறைய நண்பர்கள் தேவை, நீ எங்களோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அந்த மாஸ்க் போட்டவன் அழ ஆரம்பிச்சிருவான். அழுதுகிட்டே என்ன சொல்லுவானா, நீங்க உங்களோட டீம்ல என்ன சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே மறு அழுதுகிட்டே என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஆமா சடோக்கியோ, நீ தான் சடோக்கியான்னு எனக்கு தெரியும், நீ எங்க டீம்ல இப்ப சேரணும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னா சடோக்கியோ ரொம்ப சந்தோஷப்படுவான். சடோக்கியோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவங்க கூட சேர்ந்து இப்போ இவங்க எல்லாருமே டோக்கியோக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. ஃபைனலா கெஞ்சியோட டீம்ல சடோக்கியோவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இதுதான் சடோக்கியோட சைல்ட்ஹுட் ஆசையும் கூட. இப்போ அவன் நினைச்ச மாதிரியே கெஞ்சியோட டீம்ல சேர்ந்துட்டான். இதுல நிறைய நாள் ஓடிடும், இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்கும் ஃப்ரெண்ட் அவனோட ஃபைனல் அட்டாக்க லான்ச் பண்றதுக்காக. அப்பதான் கானா என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா, அவளோட மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த எக்ஸ்போ கிரவுண்ட்ல ஒரு பெரிய ஸ்டேஜ் ஒன்று கட்டுவா. அண்ட் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வருவா. அப்பதான் கானாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹருவோ நவமி அவரோட டீமை கூட்டு வருவாரு. அண்ட் எரோசம் சிங்கர்ஸ் எல்லாம் வருவாங்க. இவங்களாம் வந்து நாங்க கெஞ்சி பாட்டு பாடும்போது அவனுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இதே நேரத்தில் யோஷியோட பிளேஸ்ல என்ன ஆகும்னா, யோஷியோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட அவனோட பிளானை சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் யோஷியோட டீம் மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டோட போலீஸ் ஃபோர்ஸ் கூட சண்டை போட்டு ஃப்ரெண்டை டிஃபீட் பண்றது தான் ஒரே வழி, நம்ம டைரக்டா போயிட்டு ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையை கையில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் யோஷி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இல்ல அந்த மாதிரி நம்ம வன்முறை சைடு போனோம் அப்படின்னா அதுல நம்மளுக்கும் உயிரிழப்பு ஏற்படும், இந்த சண்டையில யாருமே சாக கூடாது, நான் உங்க எல்லாரையுமே காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், சோ என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசி சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் யூகிச் வந்து எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம டீம்ல ஃப்ரெண்டோட ஸ்பை இருக்கலாம், எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு, ஆனா நான் உங்க எல்லாரையுமே நம்புறேன், நம்ம போட போற இந்த கடைசி சண்டையில இங்க இருக்கிற யாரோட உயிரும் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ யோஷியோட இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, ஃப்ரெண்டை டைரக்டா போய் அட்டாக் பண்ண போறாங்க. அதாவது ஃப்ரெண்டோட மிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, ஃப்ரெண்டோட போலீஸ் ஃபோர்ஸ், அதெல்லாம் இவங்க டைரக்டா போய் அட்டாக் பண்ணி ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸை இவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர போறாங்க. ஏன்னா அப்படி கொண்டு வந்தாதான் ஃப்ரெண்டோட கம்ப்ளீட் ஆர்கனைசேஷனையுமே இவங்க டெஸ்ட்ராய் பண்ண முடியும். சோ அதுக்காக இவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இதே சமயத்துல கானா அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பா. அண்ட் யோஷியோட பிளேஸ்ல தான் ஒச்சோ அண்ட் அந்த ப்ரொஃபசர் அது மட்டும் இல்லாம காடும் இருப்பாங்க. 3 பேரும் அந்த ரோபோ பக்கத்துல நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ப்ரொஃபசர் ஷிகிஷிமா என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னோட ரிமோட் கண்ட்ரோல் ரெடி ஆயிடுச்சு, அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரோபோ கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. உடனே ஒச்சோ என்ன சொல்லுவானா, நம்ம கெஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், ஏன்னா இந்த ரோபோ ஆப்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே காட் என்ன சொல்லுவார்னா, இதெல்லாம் குழந்தைங்க விளையாட்டு மாதிரி இருக்கு பாக்க, என்னதான் நம்ம குழந்தைங்களை கண்டிச்சாலும் அவங்க மறுபடியும் அவங்களோட விளையாட்டை தான் விளையாடுவாங்க, நம்ம பேச்சை கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு ஒச்சோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆனா அந்த குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா எல்லா பொறுப்பையும் அவங்க எடுத்துப்பாங்க, இப்பயும் அப்படிதான், நாங்க எல்லாத்தையுமே எங்களோட கண்ட்ரோலுக்கு எடுக்க போறோம், அந்த ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வின் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒச்சோ சொல்லிட்டு இருப்பான். இதே நேரத்துல ஃப்ரெண்டோட பிளேஸ்ல என்ன ஆகும்னா, தக்காசுக்கு ஒருத்தனை மீட் பண்ணுவான். மீட் பண்ணி என்ன கேட்பானா, அந்த ரிமோட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் ஆல்ரெடி அதை ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டேன், அவன் ஃப்ரெண்டோட மெம்பர்னு நினைச்சேன், அதனால நான் அவன்கிட்ட ரிமோட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். உடனே தக்காசுக்கு சமகாண்டாயிட்டு, அதை நான் என்கிட்ட தானே கொண்டு வர சொன்னேன், நீ ஏன் வேற யார்கிட்ட கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. உடனே அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவன் ரிமோட்டை வாங்கிட்டு ஒரு பாட்டு பாடினான் அப்படின்னு சொல்லிட்டு தக்காசுக்கு கிட்ட சொல்லுவான். அப்பதான் தக்காசுக்கு புரிய வரும், ஃப்ரெண்டு தான் அந்த ரிமோட்டை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ அந்த ரோபோ கண்ட்ரோல் பண்றதுக்கான ரிமோட் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு. சோ இவன் இருக்கான் இல்லையா, இவன் யோஷியோட டீம்ல தான் இருந்திருப்பான். பட் ஃப்ரெண்டோட ஸ்பை இவன், அதனாலதான் அந்த இடத்துல இருந்து அந்த ரோபோ கண்ட்ரோல் பண்றதுக்கான ரிமோட்டை திருடி கொண்டு வந்து ஃப்ரெண்டு கிட்டே டைரக்டா கொடுத்துருப்பான். அண்ட் ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி இந்த ரோபோ பத்தின பிளான் எல்லாமே தெரியும். எனக்கு அவன் ஃப்ரெண்டை பத்தி சொல்லி ஆகணும், அவன் எல்லா இடத்துலயுமே ஸ்பை வச்சிருப்பான், அதே மாதிரி தான் இந்த பிளானையும் அவன் கண்டுபிடிச்சிருப்பான். சோ அதனால தான் அந்த ரோபோ ரெடி ஆகிற வரையும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ரோபோ கண்ட்ரோல் பண்றதுக்கான ரிமோட்டை திருடி இருப்பான். இதே நேரத்துல யோஷியோட பிளேஸ்ல என்ன ஆகும்னா, அந்த இடத்துல தான் இவங்க ரோபோ வச்சிருப்பாங்க. ப்ரொஃபசர் ஷிகிஷிமா வந்து எல்லாருக்கும் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ரோபோ கண்ட்ரோல் பண்றதுக்கான ரிமோட்டை காணும் அப்படின்னு சொல்லுவாரு. இது கேட்டோன்னு எல்லாருமே சமஷாக் ஆயிடுவாங்க. அந்த டைம் திடீர்னு அந்த ரோபோ எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்தோன்னே எல்லாருமே பயந்துருவாங்க. அண்ட் அந்த ரோபோ எந்திரிச்சதால அந்த பில்டிங் பயங்கரமா டெஸ்ட்ராய் ஆயிடும். அப்போ ஒரு பெரிய பீம் வந்து ப்ரொஃபசர் ஷிகிஷிமா மேல விழுந்துரும். உடனே ஒச்சோ என்ன சொல்லுவானா, நான் அந்த ரோபோ தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ மேல தொங்கிக்கிட்டே அவன் போயிட்டு இருப்பான். ஏன்னா அந்த ரோபோ சுத்தி ஒரு பெரிய துணியை வச்சு கவர் பண்ணிருப்பாங்க. அதை புடிச்சுக்கிட்டு ஒச்சோ அதுல அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பான். அண்ட் காட் அதை பார்த்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இது என்னோட கனவுல பார்த்த மாதிரியே இருக்கு, உலகத்தோட முடிவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் எல்லாருமே வந்து ப்ரொஃபசர் ஷிகிஷிமாக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ப்ரொஃபசர் ஷிகிஷிமா அந்த ரோபோ நடக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நான் உருவாக்கணும் ஒன்று நடக்குது, அது எவ்வளவு அழகா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே இடத்துல இறந்து போயிடுவாரு. இதெல்லாம் பார்த்தோன்னா யோஷியோட மெம்பர்ஸ் எல்லாருமே சமகாண்டாயிடுவாங்க. அவங்க யோஷி யூகிச்சி கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நம்ம எப்போ நம்மளோட தாக்குதலை செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது யூகிச்சி என்ன சொல்லுவா அப்படின்னா, அது ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு, நம்ம ஃப்ரெண்டுக்கு அகைன்ஸ்டான தாக்குதலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோஷியோட மெம்பர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் சோனோ இருப்பான், அவன் யாரை போய் மீட் பண்ணுவான் அப்படின்னா, யமாவை மீட் பண்ணுவான். அதாவது யமா தான்
சோனோவோட தாத்தா கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். சோ நம்ம ஸ்டார்டிங் சாப்டர்ஸ்ல பாத்துருப்போம் இல்லையா, யமா அண்ட் சோசான் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் சோசான் ஃப்ரெண்ட் பத்தி நிறைய உண்மை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால அவரை ஃப்ரெண்டோட மெம்பர்ஸ் கொண்டு இருப்பாங்க. சொல்ல போனா அப்படின்னா இந்த யாமா தான் கொண்டு இருப்பாரு. ஏன்னா இந்த யாமாவும் ஃப்ரெண்டோட மெம்பர் தான். சோனோ இப்போ எதுக்காக இவரோட வீட்டுக்கு வந்திருப்பான் அப்படின்னா இவரோட தாத்தாவை பத்தி விசாரிக்கிறதுக்கு, எதுக்காக அவர் இறந்தாரு, யார அவர் கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் இந்த யாமா என்ன சொல்லுவார் அப்படின்னா, உன்னோட தாத்தா ஒரு சம பெரிய டிடெக்டிவ், அவர் ஃப்ரெண்டோட நிறைய உண்மையை கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட் யாருங்கிற உண்மையை அவர் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னே சோனோ சமஷாக் ஆயிடுவான். என்னோட தாத்தா இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட் யாருன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிட்டாரா, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் இந்த யாமா என்ன சொல்லுவானா, இதனால தான் உன்னோட தாத்தாவை நாங்க கிரேட்டஸ்ட் டிடெக்டிவ்னு சொல்லுவோம். ஃப்ரெண்டோட பார்ட்டி ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பார்ட்டில யார் யாரெல்லாம் இருக்கா அண்ட் அதுல முக்கியமான ஆளுங்க யாரு, அதுல ஃப்ரெண்டா யார் இருக்க போறா அண்ட் ஃபியூச்சர்ல ஃப்ரெண்டா யார் இருப்பா அப்படிங்கிற எல்லா உண்மையுமே அவர் கண்டுபிடிச்சிட்டார் அப்பவே. அதனாலதான் அவர் கொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நான் அந்த ரிப்போர்ட்டை படிக்கும்போது அப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு அவர் எவ்வளவு பெரிய டிடெக்டிவ்னு. ஆனா நான் அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லா படிக்கல. ஏன்னா நான் மட்டும் படிச்சிருந்தேன் அப்படின்னா இந்நேரம் நானும் செத்து போயிருப்பேன். அந்த ரிப்போர்ட்ல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். திடீர்னு யாரோ ஒருத்தன் அந்த யாமாவை சுட்டுருவான். சோனோ என்ன பண்ணுவான் அப்படின்னா யாமாவை காப்பாத்த ட்ரை பண்ணுவான். அப்பதான் யாமா என்ன சொல்லுவானா, நீங்க தப்பிச்சு போயிடு, அவங்க என்ன கொல்ல வந்துட்டாங்க, இப்போ நான் இந்த உண்மையை சொன்னதால ஃப்ரெண்ட்ஸோட மெம்பர்ஸ் எல்லாம் என்ன கொல்ல போறாங்க, நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் சோனோ என்ன சொல்லுவானா, இல்ல நான் அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவனை காப்பாத்தி கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். அப்பதான் அவன் என்ன கேட்பானா, அந்த ரிப்போர்ட்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த யாமா என்ன சொல்லுவானா, அது எல்லாமே அந்த டவர் ஆஃப் சன்னுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்தோட எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்க. இதே நேரத்துல கானாவோட பிளேஸ்ல என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அவங்க அந்த ஃபெஸ்டிவலுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்க இருந்த மெம்பர்ஸ்க்கு எல்லாம் தெரிய வருது யோஷியோட டீம் போயிட்டு ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். சோ எல்லாரும் என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, நம்மளும் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. பட் கானாவோட ஃப்ரெண்டான மரியா இருப்பாளே, அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல நம்ம இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அவங்க அந்த பிளானை பாத்துக்கிட்டோம், நம்ம இப்போ இந்த ஃபெஸ்டிவலுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இந்த இடத்துல அந்த ஃபெஸ்டிவலுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இதே நேரத்துல யோஷியோட டீம் மெம்பர்ஸ்லாம் ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ரோபோவும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இவங்க ரெடி பண்ண அந்த ஜெயண்ட் ரோபோ அது என்ன பண்ணுனா டோக்கியோ நோக்கி நடந்துகிட்டு இருக்கும். இதனால டோக்கியோல நிறைய பில்டிங் டெஸ்ட்ராய் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல தீ பிடிச்சி நிறைய பில்டிங்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். கானா இதை பார்த்து என்ன சொல்லுவா அப்படின்னா, என்னோட கனவுல வந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அண்ட் அப்பதான் எல்லாருக்குமே என்ன கேட்பானா, எதுக்காக மக்கள் எல்லாம் ஃபெஸ்டிவலுக்கு வர மாட்டாங்க, இப்படியே போச்சு அப்படின்னா டோக்கியோ அழிஞ்சிரும், அந்த ரோபோ கையாலேயே ஒட்டுமொத்த டோக்கியோவா அழிஞ்சிரும், எப்படி அந்த ரோபோ நடந்துகிட்டு இருக்கு, யார் அந்த ரோபோ கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கானா சம குழப்பத்துல இருப்பா. இதே நேரத்துல டோக்கியோவை இந்த ஜெயண்ட் ரோபோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் இல்லையா, நிறைய மக்கள் அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் கெஞ்சியோட டீம் கானா போஸ்டரை பார்ப்பாங்க. அதாவது மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கான போஸ்டர் கானா ரெடி பண்ணிருப்பா இல்லையா, அதை பார்ப்பாங்க. உடனே கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவான். பட் அந்த மாங்கா ஆர்டிஸ்ட் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் கெஞ்சி என்ன சொல்லுவானா, இல்ல இன்னும் முடிக்காத கணக்கு ஒன்று இருக்கு, அதுக்காக நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பான். இதே நேரத்தில் ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு முன்னாடி யோஷி அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரையுமே கூட்டு வந்துடுறான். எல்லாருமே வெப்பன் எடுத்துட்டு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வெளியே ஃப்ரெண்டோட போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் எர்த் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க கிட்ட கன் இருக்கும். அவங்க நினைச்சா யோஷியோட டீம் மெம்பர்ஸ் அதே இடத்துல சுட்டு கொள்ள முடியும். அப்பதான் எல்லாருமே தக்காசுகி கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் தக்காசுகி என்ன சொல்லுவானா, யாருமே சுடாதீங்க, நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, எனக்கு மேனேஜ்மெண்ட் கூட ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணலாம்னு சொல்றேன், யாருமே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தக்காசுகி எல்லாருமே ஆர்டர் பண்ணிடுவா. அதனால எந்த ஒரு போலீஸுமே யோஷி மெம்பர்ஸ் சுட மாட்டாங்க. அண்ட் யோஷியோட மெம்பர்ஸ்லாம் அந்த பில்டிங்க அடிச்சு நொறுக்க ரெடியா இருப்பாங்க. பட் யோஷி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நிறுத்துங்க, யாருமே இந்த பில்டிங் அட்டாக் பண்ணக்கூடாது, நம்ம இங்க ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதான் வந்திருக்கோம், இங்க இருக்கிற யாரையுமே நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோஷி கிட்ட நடந்து போயிட்டே இருப்பான் அந்த பில்டிங் கிட்ட. அண்ட் அங்கதான் அந்த போலீஸ் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க யோஷி எதுவுமே பண்ண மாட்டாங்க. யோஷி அவங்க கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எதுவுமே பண்ணாதீங்க, யாருமே சாக கூடாது, அதனால எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட சொல்லுவான். அதே மாதிரி அந்த போலீஸும் யோஷி மெம்பர்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அண்ட் யோஷி கரெக்டா அந்த பில்டிங் குள்ள போனோனே யோஷியோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த பில்டிங் குள்ள வராங்க. அப்போ ஃப்ரெண்டோட போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் எர்த் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அந்த மக்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிரும் ஃப்ரெண்ட் இந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களையுமே கொல்ல போறான், நம்மளும் சாக போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே யோஷிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் அவங்க யோஷியோட டீம் மெம்பர்ஸ் யாரையுமே சுட்டுக்க மாட்டாங்க, இவங்களால மட்டும் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே உள்ள விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க உள்ள போனதுக்கு அப்புறமா யோஷி அந்த போலீஸ்க்கு எல்லாம் நன்றி சொல்லுவான். அண்ட் அவங்களும் அழுதுகிட்டு இருப்பாங்க. இதே நேரத்துல டோக்கியோக்குள்ள அந்த ரோபோ நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா, அதனால நிறைய இடத்துல தீ பிடிச்சிருக்கும். மறுவோ டீம் அந்த இடத்துக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா மக்கள் எல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும் மக்கள் எல்லாம் அந்த எக்ஸ்போ கிரவுண்ட் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்கும் இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ரோபோ கிட்ட தப்பிக்கிறதுக்கு அங்க போறது தான் ஒரே வழி. அதனால நிறைய மக்கள் அந்த எக்ஸ்போ கிரவுண்ட் நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. மறுவோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம அங்க போனோம் அப்படின்னா நிறைய மக்களுக்கு நம்ம வேக்சின் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் சடோக்கி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இல்ல நம்ம அங்க போக கூடாது, நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகணும், அதுதான் முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோ இவங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போவான். இதே நேரத்துல ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல என்ன ஆகும்னா, கானா செம அப்செட்டா இருப்பா. ஏன்னா எந்த ஒரு மக்களுமே வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட் உலகத்துல இருக்க எல்லா மக்களையுமே அழிக்க போறதா சொல்லி 6 நாள் முடிஞ்சிருக்கும், இன்னும் ஒரு நாள் தான் இருக்கும். அதனாலே கானா பயங்கர வருத்தத்துல இருப்பா. அப்பதான் திடீர்னு ஒருத்தன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, மக்கள்லாம் வராங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி கானா பார்த்தா ஆயிரக்கணக்கான மக்கள் டோக்கியோல இருந்து இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இந்த கிரவுண்ட் நோக்கி ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னா அந்த ஃபெஸ்டிவல் அரேஞ்ச் பண்ண எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பட் திடீர்னு கானா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவா. மரியா இருப்பாளே, அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, நம்ம கானாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம், நீங்க எல்லாம் ஃபெஸ்டிவல் ஒர்க் பாருங்க, நான் அவளை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கானாவை பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருப்பா. இதே நேரத்துல கெஞ்சி டோக்கியோக்குள்ள இருப்பான். அண்ட் அவனும் அந்த ஜெயண்ட் ரோபோவை பாத்துறான். அதை பார்த்துட்டு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, எல்லாமே இங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அவனோட சைல்ட்ஹுட் நினைச்சு பார்ப்பான். கெஞ்சி சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களோட ஊர்ல அல்ட்ரா
அல்ட்ராமேன் கான்டெஸ்ட் நடக்கும். அதாவது அல்ட்ராமேனோட பபிள் கம்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த பபிள் கமோட கவர்ல ஏதோ சில கவர்ல மட்டும் வின்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த பபிள் கம் வாங்குறவங்களுக்கு யாருக்கு அந்த லக்கியான கவர் வருதோ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ரேஞ்சர் பேட்ஜ அந்த கடைக்காரங்க கொடுக்கணும். இதுதான் அந்த கான்டெஸ்ட். அதுக்காக கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அந்த அல்ட்ராமேன் பபிள் கம் வாங்கிட்டு போவாங்க. பட் யாருமே வின் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ட் அவங்க எப்பவுமே எந்த கடையில வாங்குவாங்க அப்படின்னா ஜிஜி பாபா கேண்டி ஸ்டோர்ல தான் வாங்குவாங்க. அண்ட் இந்த கடையை நடத்திட்டு இருந்தது ஒரு பாட்டி. கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே பபிள் கம்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பட் எந்த ஒரு கவர்லயுமே அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற எழுத்தே எழுதிருக்காது. அதனால யாருக்குமே அந்த ஸ்பேஸ் ரேஞ்சர் பேட்ஜே கிடைச்சிருக்காது. அண்ட் அந்த ஜிஜி பாபா கேண்டி ஸ்டோர்ல வெறும் 3 பேட்ஜ் மட்டும் தான் இருக்கும். சோ 3 பேரால தான் அந்த கேமை ஜெயிக்க முடியும். அதுக்காக நிறைய பேர் அந்த கம்மை வாங்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா சடக்கியோட மாஸ்க் போட்ட ஒருத்தன் அந்த கடைக்கு வருவான். அந்த கடைக்கு வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை கொடுப்பான். அண்ட் அந்த கவர்ல நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கும். பட் அவன் அந்த கடைக்கு வந்தப்போ அந்த இடத்துல அந்த ஜிஜி பாபா இருக்க மாட்டாங்க. சோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நான் வின் பண்ணிட்டேன், இந்த கவர்ல நான் வின்னு வந்திருக்கு, சோ இந்த கவரை நீங்க வச்சுக்கோங்க, நான் அந்த பேட்ஜை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை கடையில வச்சுட்டு அந்த பேட்ஜ் அவன் எடுத்துட்டு போயிடுவான். இதை தூரத்துல இருந்து கெஞ்சி பாத்துக்கிட்டு இருப்பான். இதை ஞாபகப்படுத்திட்டு கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா எல்லாத்துக்குமே அதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவான். இதே நேரத்துல ஃப்ரெண்டோட பிளேஸ்ல என்ன ஆகும்னா யோஷியோட மெம்பர்ஸ் அந்த ஃப்ரெண்ட் ஹெட் குவார்டர்ஸை கம்ப்ளீட்டா அவங்களோட கண்ட்ரோல் எடுத்துறாங்க. அந்த இடத்துல நிறைய மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டோட மெம்பர்ஸ் யூகிஜி போயிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா உங்களோட வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நீங்க கிளம்பி போலாம், எல்லாருமே அந்த எக்ஸ்போ கிரவுண்டுக்கு போங்க, அங்க போனா மட்டும் தான் நீங்க உயிர் தப்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதை கேட்டோன்னே எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட் நம்மள கொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்பயாவது இவங்க நம்மள காப்பாத்த வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யூகிஜி சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்போ கிரவுண்ட் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் அந்த இடத்துல யூகிஜி யான்பவுண்ட் மேபோ தேடிட்டு இருப்பா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா எப்படியாவது அந்த யூஎஃப்ஓ நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த யூஎஃப்ஓ ஆட்டோமேட்டிக்காவே அட்டாக் பண்ற மாதிரி ப்ரோகிராம் பண்ணிருப்பான் ஃப்ரெண்ட். அதனால அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டீஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களால அதை டீஆக்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல 7வது நாள் வந்துரும். அண்ட் அதுக்கப்புறமா அந்த யூஎஃப்ஓஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காவே போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். அதனால அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க. இதே நேரத்துல கானாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப கானா என்ன சொல்லுவா அப்படின்னா ஷின்ஜுகு அப்படின்னு சொல்லுவா. அதாவது அவளோட வீடு இருந்த அட்ரஸ் சொல்லுவா. உடனே மாதிரி என்ன சொல்லுவா அப்படின்னா கானாவை நம்ம அவளோட வீட்டுக்கு கூட்டு போனோம், அவ அங்க போத ஆசைப்படுறா, நம்ம அங்க கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கானாவை அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போவாங்க. அப்புறம் யூகிஜி என்ன பண்ணுவானா அந்த பில்டிங்ல தக்காசுகி இருக்கிற ஆபீஸ்க்கு வந்துருவா. அங்க வந்து தக்காசுகி கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா உன்னை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காசுகியை சரண்டர் ஆக சொல்லுவா. பட் தக்காசுகி என்ன சொல்லுவா அப்படின்னா ஃப்ரெண்ட் என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு, கெஞ்சி கிட்ட அந்த மெடல் இருக்கு, அவன் தகுதியான ஆள் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம நாங்க எப்போ எங்களோட பிளானை மாத்திட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த யூஎஃப்ஓலாம் மக்கள் எல்லாரையுமே கொல்ல போகுது அப்படின்னு தக்காசுகி சொல்லுவா. இதை கேட்டோன்னு யூகிஜி சமஷாக் ஆயிடுவா. உடனே யூகிஜி ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. தக்காசுகி என்ன பண்ணுவா அப்படின்னா ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணி இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட் இருக்காரு, உன்னால என்ன முடியுமோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தக்காசுகி யூகிஜி கிட்ட சொல்லுவா. இதே நேரத்துல மருவோட டீம் எங்க போறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் மெமோரியல் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல ரோபோ நின்னுகிட்டு இருக்கும். சோ டோக்கியோ சுத்தி ரோபோ நடந்து வந்திருக்கும் இல்லையா, அது கரெக்டா இந்த இடத்துல வந்து நின்றும். இந்த இடத்துக்கு யாவது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருவோட டீம் குழப்பத்துல இருப்பாங்க. அப்பதான் அந்த இடத்துல கெஞ்சி நின்னுகிட்டு இருப்பான். கெஞ்சியை பார்த்தோன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க கெஞ்சி கிட்ட பேசலாம்னு சொல்லி போகும்போது அந்த ரோபோ மூலியமா ஃப்ரெண்ட் கெஞ்சி கிட்ட பேசுவான். ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா கெஞ்சி நீ சொன்ன மாதிரியே வந்துட்ட, இப்போ நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் கெஞ்சிக்கு மறுபடியும் அவனோட ஃபிளாஷ்பேக் வரும். கெஞ்சி அந்த கடையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அதாவது அந்த சடோக்கிய மாஸ்க் போட்டவன் வின் பண்ணதால அவன் ஒரு பேட்ஜ் எடுத்துட்டு போயிருப்பான். அண்ட் அதே மாதிரி கெஞ்சி அந்த கடைக்கு போவான். பட் கெஞ்சி கையில இருந்த அந்த பபிள் கம் கவர் வெறும் எம்டியா இருக்கும். சோ கெஞ்சி அந்த கேம்ல வின் பண்ணிருக்க மாட்டான். பட் கெஞ்சி அந்த இடத்துல இருந்த ஸ்பேஸ் மெடலை பார்ப்பான். அங்க 2 இருக்கும். கெஞ்சிக்கு இது எப்படியா நம்ம வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அப்பதான் திடீர்னு அந்த இடத்துக்கு மருவா வருவான். கெஞ்சி மருவா பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு ஓடி போயிடுவான். அண்ட் அந்த ஃபிளாஷ்பேக் அப்படியே முடிஞ்சிடும். இப்போ கெஞ்சி என்ன பண்றான் அப்படின்னா ஃப்ரெண்ட் கிட்ட அந்த ரோபோ மூலியமா பேசிட்டு இருப்பான். ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா கெஞ்சி என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அந்த ரோபோ ஆபரேட் பண்ணுவான். அதே மாதிரி அந்த ரோபோ என்ன பண்ணுவானா திரும்பி வேற ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கும். கெஞ்சியை பார்த்தோன்னா மருவா ரொம்ப சந்தோஷப்படுவான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கெஞ்சிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் மருவோ அவன் கிட்ட இருந்த வேக்சின்ஸ் எல்லாத்தையுமே கிரேன் கிட்ட கொடுத்துட்டு நீ இத ஊர் மக்களுக்கு கொண்டு போய் கொடு, அதாவது அந்த ஃபெஸ்டிவல் கிரவுண்டுக்கு போ, அங்க நிறைய மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் உதவி பண்ணு, நான் கெஞ்சிக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மருவோ கெஞ்சிக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். கெஞ்சி என்ன பண்ணுவானா அந்த ரோபோ ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். உடனே மருவோ ஒரு ட்ரக்கை கொண்டு வந்து இந்த ட்ரக் மூலியமா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அந்த ட்ரக்ல ஏத்திப்பான். அதே நேரத்துல தக்காசுகி சொன்ன மாதிரி அந்த யூஎஃப்ஓல ஆக்டிவேட் ஆயிடும். யான்பவுண்ட் மேபோவால அதை கண்ட்ரோலே பண்ணிருக்க முடியாது. அண்ட் அந்த யூஎஃப்ஓஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா அங்க இருந்த மக்கள் எல்லாரையுமே பயமுறுத்திட்டு இருக்கும். அந்த மக்கள் எல்லாம் பயந்துகிட்டு இருப்பாங்க இந்த யூஎஃப்ஓ நம்மள அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மருவோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம அந்த யூஎஃப்ஓவை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சியை கூப்பிட்டு அந்த ரோபோ ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவான். அப்பதான் மருவோ அந்த ட்ரக்குக்குள்ள ஒரு மெடல் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கிறத பார்ப்பான். அதாவது அந்த ஸ்பேஸ் மெடல் இருக்கும் இல்லையா, அந்த அல்ட்ராமேன் கேமை வின் பண்றவங்களுக்கு அந்த மெடல் கிடைக்கும் இல்லையா, அந்த மெடல் ஒன்னு இருக்கும். அதை காமிச்சிட்டு மருவோ கெஞ்சி கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா இந்த மெடல் இங்க என்ன பண்ணுது, இந்த மெடல் நீ சின்ன வயசுல ஒன்னு ஜெயிச்ச இல்லையா கெஞ்சி அப்படின்னு சொல்லி மருவோ கெஞ்சி கிட்ட கேட்பான். உடனே கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அதை பத்தி பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல, அந்த ரோபோ ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லுவான். திடீர்னு ஃப்ரெண்ட் இவங்க இருக்கிற அந்த ட்ரக்கை கான்டாக்ட் பண்ணுவான். அந்த ட்ரக் மூலமா ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா கெஞ்சி நீ இப்போ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன் சொல்லுவான். உடனே கெஞ்சி என்ன டிசைட் பண்றான் அப்படின்னா ஃப்ரெண்ட் நம்மள அந்த இடத்துக்கு வர சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு மருவோ கெஞ்சி அண்ட் அந்த கார்ட்டூனிஸ்ட் 3 பேருமே ஃப்ரெண்ட் சொன்ன லொகேஷனுக்கு இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்படி அவங்க போகும்போது சடோக்கி என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்ம கெஞ்சிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ட்ரக் பின்னாடி ஏறிடுவான். பட் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இதே நேரத்துல கானாவோட பிளேஸ்ல என்ன ஆகும்னா கானாவோட வீட்ல அவ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துல கக்குட்டா அண்ட் அவனோட ஃப்ரெண்ட் எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் அந்த ஜெயண்ட் ரோபோ ஃப்ரெண்ட் ஆபரேட் பண்ணிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா அந்த ரோபோவை கானாவோட வீட்டை நோக்கி கொண்டு போயிட்டு இருப்பான். ஏன்னா ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கும் கானாவோட
வீட்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த ரோபோ அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். கெஞ்சியோட டீம்லாம் ஃப்ரெண்ட் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த இடத்தை கம்ப்ளீட்டா ஃப்ரெண்ட் மாடிஃபை பண்ணி வச்சிருப்பான். அந்த இடத்துல கெஞ்சியோட டீம் சின்ன வயசுல அவங்களோட ஊரை எப்படி பார்த்திருப்பாங்களோ அதே மாதிரியே இருக்கும். இந்த ஜிஜி பாபா கடை இருக்கும், அது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்கூல் இருக்கும். அந்த தெரு சின்ன வயசுல எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரியே ஃப்ரெண்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பான். கெஞ்சி இதை பார்த்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, எதுக்காக ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம் பண்றான், நம்ம சின்ன வயசுல வாழ்ந்த மாதிரியே ஏன் இந்த தீம் பார்க்க அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பத்துல இருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல ஃப்ரெண்ட் நின்னுகிட்டு இருப்பான். எங்க நின்னுகிட்டு இருப்பான் அப்படின்னா, அவங்களோட ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அதுக்கு வெளியே நின்னுகிட்டு இருப்பான். அண்ட் ஃப்ரெண்டோட கையில தான் அந்த ரோபோட்டுக்கான ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும். ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கெஞ்சியை பார்த்து, கெஞ்சி நீ வந்துட்ட, உன்கிட்ட அந்த மெடல் இருக்கிறதுக்கு நீ தகுதியான ஆளே கிடையாது, நீ ஒரு கெட்டவன் கெஞ்சி, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவியை காமிப்பான். அந்த டிவில இந்த ஜெயண்ட் ரோபோ இருக்கும் இல்லையா, இது கரெக்டா கானாவோட வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கானா அங்க இருக்கா இல்லையா, எனக்கு தெரியும், நான் அவளை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னு கெஞ்சி ரொம்ப வருத்தப்படுவான். அவன் என்ன பண்ணுவானா, அதே இடத்துல முட்டி போட்டு, வேண்டாம் அப்படி பண்ணாத, இதை நிறுத்திரு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் கிட்ட கெஞ்சி பேசிக்கிட்டு இருப்பான். இதே நேரத்துல ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல என்ன ஆகும்னா, நிறைய மக்கள் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நம்ம தப்பிச்சிட்டோம், அந்த யூஎஃப்எஸ் கிட்ட நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு ஹெலிகாப்டர் வரும். அதை பார்த்தா மக்கள் எல்லாம் பயந்துருவாங்க. இந்த ஹெலிகாப்டர் நம்ம என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருப்பாங்க. பட் அந்த ஹெலிகாப்டர் இருந்தது மாக்குன். மாக்குன் இப்போ கானாவோட டீமுக்கு தானே ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, டோக்கியோல என்னென்ன டேமேஜ் ஆயிருக்கு, அந்த ரோபோ எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெலிகாப்டர் மூலமா ட்ராக் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் மாக்குன் கெஞ்சியோட பாட்டை கேட்பான். கேட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னோட வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவான். இதே நேரத்துல ஃப்ரெண்ட் கெஞ்சி கிட்ட என்ன சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னா, கெஞ்சி நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், உனக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா, அதுக்காக நான் இப்போ உன்னை பழி வாங்க போறேன், நான் அவளை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் கெஞ்சிக்கு அவன் கானாக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் ஞாபகம் வரும். ஏன்னா கெஞ்சி சொல்லிட்டு தானே போயிருப்பான், நான் கண்டிப்பா ஒரு நாள் வருவேன் கானா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதனால கெஞ்சிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, எப்படியாவது கானாவோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இதே நேரத்துல கானாவோட பிளேஸ்ல என்ன ஆகும்னா, கானாக்கு தெரிஞ்சிரும் அங்கிள் கெஞ்சி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவா. அவ அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது அவளை நோக்கி அந்த ஜெயண்ட் ரோபோ வந்துகிட்டு இருக்கும். அண்ட் கானா இதை நிறைய தடவை கனவுல பார்த்திருப்பா. பார்த்துட்டு பயங்கரமா கத்துவா, இதுதான் என்னோட அங்கிள் என்கிட்ட இருந்து பிரிச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த ஆரம்பிப்பா. அண்ட் அப்படி கானா கத்தும் போது அவளை சுத்தி இருக்கிற எல்லா ஐட்டமும் அப்படியே பறந்துகிட்டு இருக்கும். சொல்ல போனா அப்படின்னா காத்துல மிதக்கும். இதை பார்த்து எல்லாருமே செம ஷாக் ஆயிடுவாங்க. அப்பதான் எல்லாருக்குமே கானாவோட உண்மையான பவர் தெரிய வரும். ஏன்னா இப்ப கானா அவளோட ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ணிருப்பா. இந்த மாதிரி கானாவை சுத்தி இருக்கிற எல்லா பொருளும் பறந்தோன்னு அந்த ரோபோவும் திடீர்னு நின்னுடும். அந்த ரோபோ மூவ் ஆகாது. அண்ட் கானாவும் அவளோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணிட்டா இல்லையா, அதனால மயக்கம் போட்டு விழுந்துருவா. இதே நேரத்துல ஃப்ரெண்ட் அந்த ரோபோவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பட் அவனால அந்த ரிமோட் யூஸ் பண்ணி அந்த ரோபோவை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுனே தெரியாது. ஏன்னா கானா அவளோட பவர் யூஸ் பண்ணிருப்பா இல்லையா, அதனால அந்த ரோபோ செயல் இழந்து போயிருக்கும். இப்ப ஃப்ரெண்டால கானாவை கொல்ல முடியாது. அப்பதான் கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நான் எதையுமே மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதே நேரத்துல ஒச்சோ என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் அந்த ரோபோக்குள்ள தான் இருப்பான். அவன் அந்த ரோபோ எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் அவனால கண்ட்ரோலே பண்ணிருக்க முடியாது. இப்போ அந்த ரோபோ திடீர்னு ஸ்டாப் ஆயிருக்கும் இல்லையா, அதனால ஒச்சோ என்ன பண்ணுவானா, இதான் சரியான டைம், இதை நம்ம எப்படியாவது மேனுவல் மோடுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பட் அதுவும் அவனால பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரோபோ கம்ப்ளீட்டா செயல் இழந்து போயிருக்கும். அதனால அந்த ரோபோ ஆனே ஆகாது. இதே நேரத்துல யான்மோண்ட் மேபோ இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த யூஎஃப்ஓ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த யூஎஃப்ஓ எங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட லொகேஷனை ட்ராக் பண்ணுவாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் இந்த 3 யூஎஃப்ஓவும் எக்ஸ்போ கிரவுண்டுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரெண்ட் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருப்பான், இந்த எக்ஸ்போ கிரவுண்ட்ல மக்கள் கண்டிப்பா கூடுவாங்க அண்ட் அங்க இந்த யூஎஃப்ஓ வச்சு எல்லா மக்களையுமே கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் பிளான் பண்ணிருப்பான். அதனால இந்த யூஎஃப்ஓஸோட லொகேஷனை அந்த எக்ஸ்போ கிரவுண்டுக்கு செட் பண்ணிருப்பான். அது அப்பதான் யான்மோண்ட் மேபோக்கு தெரிய வரும். உடனே அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ ஃப்ரெண்ட் எக்ஸ்போ கிரவுண்ட்ல இருக்க எல்லாரையுமே இந்த யூஎஃப்ஓல இருக்கிற வைரஸை யூஸ் பண்ணி கொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு யான்மோண்ட் மேபோ கன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் போய் சொல்லணும், அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த எக்ஸ்போ நடக்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இதே நேரத்துல ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கெஞ்சி கிட்ட இந்த ரோபோ போனா பரவாயில்ல, என்கிட்ட யூஎஃப்ஓ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூஎஃப்ஓவுமே அவனோட லொகேஷனுக்கு வர வைப்பான். அதே மாதிரி எல்லா யூஎஃப்ஓவும் அவன் இருக்கிற லொகேஷனுக்கு வந்துரும். அண்ட் அந்த இடத்துக்கு மேல 3 யூஎஃப்ஓ சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லா யூஎஃப்ஓ வந்தோன்னு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு ஃபூகேபே பத்தி நல்லாவே தெரியும், அவன் கூட நான் ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன், சொல்ல போனோம் அப்படின்னா எனக்குள்ள ஒருத்தன் அவன், ஆனா அவனோட பிளான பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, நான் எல்லாரையுமே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதே நேரத்துல கானா இருப்பா இல்லையா, அவளும் ரீகவர் ஆயிடுவா. உடனே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, கானாவை அந்த எக்ஸ்போ கிரவுண்ட் கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, அங்கிள் கெஞ்சி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவா. இதே நேரத்துல ஃப்ரெண்டோட பிளேஸ்ல என்ன ஆகுதுன்னா, அந்த யூஎஃப்ஓ ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துக்கு மேல பறந்துகிட்டு இருக்கும். கெஞ்சி என்ன சொல்லுவா அப்படின்னா, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் இதை இன்னைக்கே முடிச்சு வைக்கிறேன், ரொம்ப வருஷமா எனக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு, நான் இதை உங்ககிட்ட ரொம்ப வருஷமா சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ சொல்றேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவான். அதுக்கு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அது கெஞ்சி என்ன சொல்லுவானா, சரி நான் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த மக்கள் எல்லார்கிட்டயுமே சொல்றேன், அந்த எக்ஸ்போல நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே சொல்றேன், இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, முட்டாள், நீ சாரி சொன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணுமா, நான் இந்த பட்டனை பிரஸ் பண்ணா போதும் இந்த யூஎஃப்ஓலாம் அந்த எக்ஸ்போக்கு போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே கொன்னுடும், நான் அதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஒச்சோ இருப்பான் இல்லையா, ஒச்சோ அந்த ரோபோக்குள்ள தான் இருப்பான். அண்ட் அந்த ரோபோல இந்த யூஎஃப்ஓ அட்டாக் பண்றதுக்காக ப்ரொஃபசர் ஷீக்ஷிமா கன்னை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அது மூலமா ஒச்சோ இந்த யூஎஃப்ஓவை ட்ராக் பண்ணிட்டு இருப்பான். சோ எப்படியாவது இந்த யூஎஃப்ஓவை இங்கே டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ கஷ்டப்பட்டு ட்ராக் பண்ணுவான். அப்பதான் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த ரிமோட்டை பிரஸ் பண்ண போயிடுவான். அப்போ திடீர்னு சடோக்கியோ வந்து ஃப்ரெண்டை ஸ்டாப் பண்ணுவான். அவனோட கழுத்துல கத்தி வச்சு என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அந்த ரிமோட்டை பிரஸ் பண்ண விடாம தடுத்துக்கிட்டு இருப்பான். இப்போ ஃப்ரெண்டால அந்த யூஎஃப்ஓவை ஆக்டிவேட் பண்ண முடியாது. உடனே ஒச்சோ என்ன பண்ணுவானா, இதான் சரியான
சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரோபோல இருந்த கன்னை யூஸ் பண்ணி ஒரு யூஎஃப்ஓ சுற்றுவான் அண்ட் இன்னொரு யூஎஃப்ஓ சுடுறதுக்காக அவன் கன்னை ரீலோட் பண்ணும். பட் அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோல இன்னொரு கன் ஒன்று இருக்கும். அந்த கண்ணுக்கு போயிட்டு இன்னொரு யூஎஃப்ஓ சுட ட்ரை பண்ணுவான். பட் அது ரொம்ப ஃபாஸ்டா நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்புறம் சடோக்கியோ ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் நல்லவன், இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, நிறுத்து சடோக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சடோக்கியோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த டைம் ஒச்சோ ரெண்டாவது யூஎஃப்ஓ நோக்கி ஏம் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா. பட் அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப தூரத்துல இருக்கும். அவனால கரெக்டா ஏம் பண்ண முடியாது. அப்பதான் அவனுக்கு அவனோட குழந்தை மெமரி வரும். அவனோட பையனை ஞாபகப்படுத்திட்டு ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஷோட்டா அவனோட அப்பாவுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி கரெக்டா அந்த ரெண்டாவது யூஎஃப்ஓ ஏம் பண்ணி ஷூட் பண்றான். அதுல அந்த ரெண்டாவது யூஎஃப்ஓ வெடிஞ்சிருது. இப்போ 3 யூஎஃப்ஓல 2 யூஎஃப்ஓவை ஒச்சவே அழிச்சிட்டான். அண்ட் இன்னொன்னு மூணாவது ஒரு யூஎஃப்ஓ இருக்கும் இல்லையா, அது கரெக்டா ஃப்ரெண்ட் இருக்க இடத்துக்கு மேல பறந்துகிட்டு இருக்கும். அப்பதான் கெஞ்சி போயிட்டு சடோக்கியோ கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, உன்னோட கத்திய கூடு அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் சடோக்கியோ அதுக்கு இல்ல, நான் இதை இங்கே முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு மாக்குன் அந்த இடத்துக்கு வருவான் அவனோட ஹெலிகாப்டர் மூலமா. அவன் அந்த இடத்துல யூஎஃப்ஓ பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த யூஎஃப்ஓ எப்படியாவது நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றான். உடனே காணா மாக்குன் கால் பண்ணுவாங்க, என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்பதான் மாக்குன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் ஒரு யூஎஃப்ஓ கண்டுபிடிச்சிட்டேன், அது இங்கே தான் இருக்கு, எனக்கு அந்த நேரம் வந்துருச்சு, ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரியே நான் இந்த யூனிவர்ஸ் கூட சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஹெலிகாப்டரை டைரக்டா எடுத்துட்டு போய் யூஎஃப்ஓ மேல மோதிடுவான். இதுல அந்த யூஎஃப்ஓ அண்ட் அந்த ஹெலிகாப்டர் ரெண்டுமே அதே இடத்துல வெடிஞ்சிரும். இப்போ ஃப்ரெண்ட் ரெடி பண்ண 3 யூஎஃப்ஓவும் கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டுச்சு. அண்ட் அந்த யூஎஃப்ஓ கரெக்டா ஃப்ரெண்டுக்கு மேல தானே இருக்கும். அந்த யூஎஃப்ஓ வெடிஞ்சு கீழே விழும்போது அது ஃப்ரெண்டை நோக்கி கீழே விழுந்துகிட்டு இருக்கும். கெஞ்சி என்ன பண்ணுவான் அப்படின்னா, எப்படியாவது சடோக்கியோ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோட கையை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுவான். பட் அதுக்குள்ள அந்த யூஎஃப்ஓ கீழே விழுந்துரும். மறு என்ன பண்ணுவான் அப்படின்னா, கெஞ்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சியை பிடிச்சி பின்னாடி இழுத்துருவான். அந்த யூஎஃப்ஓ டைரக்டா வந்து ஃப்ரெண்ட் அண்ட் சடோக்கியோ மேல விழுந்துரும். இதுல ஃப்ரெண்ட் அண்ட் சடோக்கியோ 2 பேருமே அந்த இடிபாடுல சிக்கி இறந்து போறாங்க. அண்ட் இப்போ அந்த எக்ஸ்போ கிரவுண்ட்ல மக்கள் எல்லாருமே அந்த ஃபெஸ்டிவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா அப்பதான் விடியும். அண்ட் ஏரோஎஸ்எம்ஸ் அண்ட் ஹருவோனோமி எல்லாருமே அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. கரெக்டா கெஞ்சி வரும் அப்படின்னு சொல்லி. அப்பதான் யான்போர்ட் மேப் அந்த இடத்துக்கு வந்து கானா கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃப்ரெண்டோட யூஎஃப்ஓ இங்க தான் வந்துகிட்டு இருக்கு, ஃப்ரெண்டோட 3 யூஎஃப்ஓவும் இந்த இடத்த நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு அப்படி போட்டு மேப் சொல்லுவா. உடனே கானா ரொம்ப வருத்தப்படுவா, இங்க இருக்க மக்கள் எல்லாம் சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒச்சோ அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் 2 யூஎஃப்ஓ டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் கானா டீம்ல இருந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாக்குன் ஒரு யூஎஃப்ஓ டெஸ்ட்ராய் பண்ணிட்டான், அவனோட ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போயிட்டு அந்த யூஎஃப்ஓ மேல மோதி அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் எல்லாருக்குமே தெரிய வரும் 3 யூஎஃப்ஓமே அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நாங்க கிரிக்கோ கொடுத்த வேக்சின் கொண்டு வந்திருக்கோம், அது எல்லா மக்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரையான் கொண்டு வந்த வேக்சின் எல்லாத்தையுமே ஒச்சோ கொடுக்குறான் கானா கிட்ட. அப்பதான் அந்த இடத்துக்கு கெஞ்சி வருவான். எல்லாருமே கெஞ்சியை பார்த்தோன்னா செமையா சியர் பண்ணுவாங்க. கெஞ்சி டைரக்டா அந்த ஸ்டேஜுக்கு வந்து அவனோட பாட்டை பாட ஆரம்பிப்பான். அண்ட் அவன் 2 பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே கெஞ்சி கிட்ட இந்த சுட்டலாலா குட்டலாலா பாட்டை பாட சொல்லுவாங்க. பட் கெஞ்சி என்ன சொல்லுவானா, இல்ல அந்த பாட்டை நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோஎஸ்எம் சிங்கர் கிட்ட நீ அந்த பாட்டை பாடு அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஸ்டேஜை விட்டு வெளியே வந்து கானா கிட்ட போவான். கானா கெஞ்சியை பார்த்தோன்னா அழ ஆரம்பிச்சிருவா. உடனே கெஞ்சி என்ன பண்ணுவானா, அவனோட கேப் எடுத்து கானா கிட்ட போட்டு நீ அழக்கூடாது கானா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட் இறந்திருப்பான் அண்ட் அவனோட 3 யூஎஃப்ஓமே அழிக்கப்பட்டிருக்கும். அண்ட் அந்த ரோபோவும் ஸ்டாப் ஆயிருக்கும் இல்லையா. அதனால எல்லா மக்களுமே ரொம்ப சந்தோஷமா அந்த ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதோட 20th செஞ்சுரி பாய்ஸ் மாங்கா முடியுது. எல்லாரையுமே கெஞ்சியோட டீம் காப்பாத்திருப்பாங்க. அண்ட் இதுக்கு அப்புறமா 21st செஞ்சுரி பாய்ஸ் மாங்கா தான். அப்பதான் திடீர்னு கெஞ்சியோட பிளாஷ்பேக் காமிப்பாங்க. ஒரு நாள் என்ன இருக்குன்னா, கெஞ்சி மருவோ அண்ட் யோஷி 3 பேருமே ஒரு டெம்பிளுக்கு நைட்டு போவாங்க. ஏன்னா அந்த டெம்பிள் சுத்தி பேய் சுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு புரளி ஒன்று போயிட்டு இருக்கும். அதை நம்பிக்கிட்டு இவங்க அந்த பேயை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்பதான் மருவோ என்ன பண்ணுவாங்க, கெஞ்சி கிட்ட அவனோட இந்த ஸ்பேஸ் ஜஸ்டிஸ் பேட்ச் காமிப்பான். அதாவது இது வரைக்குமே 3 பேட்ச் மட்டும் தான் அந்த கடையில இருந்திருக்கும். அதுல ஒன்னு மருவோ கிட்ட இருக்கும். மருவோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் வாங்கின பபிள் கம்ல நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு போட்டுருந்துச்சு, அதனால நான் இந்த பேட்சை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, நானும் அதை வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அவங்க எல்லாம் அந்த டெம்பிளுக்குள்ள போலான்னு முடிவு எடுக்கும்போது எல்லாரும் பயந்துருவாங்க. மருவோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் வரல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். உடனே கெஞ்சி என்ன சொல்லுவானா, உனக்கு இந்த பேட்ச் போடுறதுக்கு தகுதியே இல்ல, இந்த பேட்ச் போட்டு நீ எப்படி பயந்துகிட்டு இருக்கலாம், வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். பட் யாருமே வர மாட்டாங்க. உடனே கெஞ்சி என்ன சொல்லுவானா, சரி நான் மட்டும் அந்த டெம்பிளுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அந்த டெம்பிளுக்குள்ள போவான். பார்த்தா அந்த இடத்துல அடல்ட் கெஞ்சி நின்னுகிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே சைல்டு கெஞ்சி பயந்துருவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அடல்ட் கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்ல நான் பேய் இல்ல, நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சின்ன வயசு கெஞ்சி என்ன சொல்லுவானா, இந்த இடத்துல பேய் சுத்துதுன்னு சொன்னாங்க, அதை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம், நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடல்ட் கெஞ்சியை கேட்பான். அதுக்கு அடல்ட் கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, சில விஷயங்களை முடிக்க வேண்டியது இருக்கு, அதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இதோட இந்த மாங்கா முடியும். அண்ட் கெஞ்சி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் VR கேம்குள்ள இருக்கான். அந்த VR கேம்குள்ள தான் இப்போ அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருப்பான். சோ கெஞ்சி எதுக்காக இந்த VR கேம்குள்ள போனா அப்படிங்கறத இதுக்கு அப்புறமா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கடைசியா ஃப்ரெண்ட் மேல அந்த UFO விழுந்து ஃப்ரெண்ட் அண்ட் சடோக்கியோ 2 பேருமே அந்த இடிபாடுல மாட்டிருப்பாங்கல்ல. அப்போ கெஞ்சியும் வருவாவும் சடோக்கியோக்கு ஹெல்ப் பண்றாங்க. சடோக்கியோ உயிரோட தான் இருப்பான். அவனுக்கு பயங்கரமான அடிபட்டிருக்கும். அவன் எப்படியாவது ஹாஸ்பிடல் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் மாக்குனும் அந்த இடத்துல தான் இருப்பான். மாக்குனுக்கும் பயங்கரமா அடிபட்டிருக்கும். அவன் இறந்துகிட்டு இருப்பான். அவன் அந்த UFO அழிச்சிட்டு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் நம்பர் 13 கிடையாது, நான் தான் மசாவோ ஃப்ரெண்ட், நீங்க என்கிட்ட நான் நினைச்சுக்கிட்டு இருக்கவன் நான் இல்லன்னு சொன்னீங்க, அப்போ நான் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே மாக்குன் இறந்து போவான். ஏன்னா மாக்குனை ஃப்ரெண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா. மாக்குன் ஒரு நார்மலான பையனா தான் இருந்திருப்பான். பட் அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் ஏதோ ஒரு பெரிய ஆளா அவனை மாத்தி மாக்குனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸை உண்டு பண்ணிருப்பான் ஃப்ரெண்ட். அதனால தான் மாக்குன் சாகும்போது இந்த மாதிரி சொல்லிட்டு சாவான். கெஞ்சி மருவோ என்ன பண்றாங்கன்னா, சடோக்கியோவை காப்பாத்திடுறாங்க. பட் அவன் உயிரோட தான் இருப்பான். அப்பதான் சடோக்கியோ என்ன சொல்லுவானா, நான் நல்லவன், என்ன உங்க டீம்ல சேர்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். கெஞ்சி என்ன சொல்லுவானா, நீ ஆல்ரெடி எங்களோட டீம்ல இருக்க அப்படின்னு சொல்லுவான். உடனே சடோக்கியோ அழுதுட்டே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பான்.
இருப்பான். அண்ட் அவங்க ஃப்ரெண்டை தேடிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட் அந்த இடத்துல விழுந்து கிடப்பான். அவனோட உடம்புல ஒரு பெரிய கம்பி ஒன்று சொருவி இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட் சாக போறான் அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட் உடனே கெஞ்சி கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம விளையாடலாம் கெஞ்சி அப்படின்னு சொல்லுவான். அது கெஞ்சி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கேம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட மாஸ்க் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் ஃப்ரெண்ட் அதை தடுத்து என்ன சொல்லுவானா, நீ மட்டும் இதை ரிமூவ் பண்ண அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிடும், அப்படி இந்த கேம் முடியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது கெஞ்சி என்ன சொல்லுவானா, ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணுவான். பார்த்தா உள்ள ஃபூக்கபே இருப்பான். இதை பார்த்தோன்னா மருவோ அண்ட் கெஞ்சி கன்ஃபார்ம் பண்றாங்க, இவன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இவனோட மூஞ்ச ஃபூக்கபே மாதிரி மாத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மருவோ நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, நான் யாருன்னு கெஞ்சிக்கு தெரியும், கெஞ்சி சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சியை கேட்பான். அண்ட் கெஞ்சி அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். உடனே ஃப்ரெண்ட் என்ன கேட்பான் அப்படின்னா, கெஞ்சி எனக்காக கடைசி அந்த பாட்டை பாடு அப்படின்னு சொல்லுவான். உடனே கெஞ்சி என்ன பண்ணுவானா, அவனோட கிட்டார் எடுத்து ஒரு பாட்டு பாட ஆரம்பிப்பான். அண்ட் ஃப்ரெண்ட் அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே அதே இடத்துல இறந்து போவான். இறந்ததுக்கு அப்புறமா கெஞ்சி என்ன சொல்லுவானா, இதுதான் இத்தனை நாளா உன்னோட மனசுக்குள்ள வச்சிருந்தியா, நீ இப்படி சாவ நான் நினைச்சே பார்க்கல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி ஃப்ரெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்பான். உடனே மருவோ என்ன கேட்பானா, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, இவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். அது கெஞ்சி என்ன சொல்லுவானா, இல்ல இவன் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சடக்கை ஒத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த டைம் கிரையான் அவனோட பையன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, டவுன்ல இருந்த மக்களுக்கு வேக்சின் கொடுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் கெஞ்சி போயிட்டு கிரையானை மீட் பண்றான். கிரையான் பயங்கரமா அழுவான், என்ன மன்னிச்சிரு கெஞ்சி, நான் உன்னை பீட்ரை பண்ணிட்டேன், நீ கூப்பிடும்போது என்னால உனக்கு உதவி பண்ண முடியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். அண்ட் கெஞ்சியும் கிரையானை மன்னிச்சு அவனோட டீம்ல அக்செப்ட் பண்ணிப்பான். இதே நேரத்துல ஒச்ச என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான் அவனோட பையனை நினைச்சு. அந்த இடத்துக்கு கெஞ்சி கிரையான் அண்ட் மருவோ வருவாங்க. கெஞ்சி வந்து ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, எல்லாத்தையுமே சூப்பரா ஷூட் பண்ணி டிஃபீட் பண்ணிட்ட, ஆனா அந்த ரோபோ நான் தான் ஓட்டுவேன் சின்ன வயசுல சொன்னேன், பார்த்தா இப்ப நீ ஏதோ ஓட்டி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஒச்சோ என்ன சொல்லுவானா, நம்மளோட கற்பனைகள் எல்லாம் நிஜமாவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் கிரையானோட பையன் இருப்பான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவானா, இவங்களோட டீம் பிளாக் அந்த இடத்துல ஏத்துவான். இதை பார்த்தோன்னே கெஞ்சியோட டீம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் கடைசியா இந்த பிளாக் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சின்ன வயசுல ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து உலகத்தை காப்பாத்திருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, சடோக்கியாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் கெஞ்சியோட டீம் எல்லாருமே ஃபெஸ்டிவலுக்கு போயிருப்பாங்க. கெஞ்சி போயிட்டு அங்க ரெண்டு பாட்டு பாடிட்டு கானாவோட டீம் கூட சேர்ந்திருப்பான். அண்ட் அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, யுனைடெட் நேஷனோட மிலிட்டரி ஃபோர்ஸ் ஜப்பானுக்கு வராங்க. ஏன்னா ஃப்ரெண்ட் இந்த பிராட்காஸ்ட் உலகம் ஃபுல்லா பண்ணிருப்பான். அதாவது நான் தான் எல்லா தப்பையும் பண்ணேன், நான் இந்த உலகத்தை தள்ளிக்க போறேன் அப்படிங்கிற பிராட்காஸ்ட். அதனால உலக மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட் தான் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃப்ரெண்டை தடுக்கிறதுக்காக இந்த யுஎன் மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்திருப்பாங்க. பட் அதுக்குள்ள கெஞ்சியோட டீம் ஜப்பானை காப்பாத்திருப்பாங்க. அவங்க அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃப்ரெண்டோட மெம்பர்ஸ் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. தக்காசுகி அண்ட் அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட் கூட ஒர்க் பண்ண எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. அப்பதான் யுஎன் மிலிட்டரி ஃபோர்ஸோட லீடர் கெஞ்சி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ தான் இத்தனை நாள் டெரரிஸ்ட் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட் தான் பிளான் பண்ணிருக்கான், நீ மறுபடியும் வந்து இந்த உலகத்தை காப்பாத்தி ஹீரோன்னு ப்ரூவ் பண்ணிட்ட, ஆனா இந்த கேம் இன்னும் முடியல, ஃப்ரெண்டோட நியூ புக் ஆஃப் ப்ராஃபஸில சில விஷயங்கள் ஃப்ரெண்ட் கடைசியா எழுதிருந்தான், அவன் இந்த உலகத்தை ஆன்டி புரோட்டான் பாம் யூஸ் பண்ணி அழிக்கிறதா எழுதிருந்தான், அதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கிட்ட கேட்பான். அவன் கெஞ்சி உடனே என்ன சொல்லுவானா, இல்ல அதை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த லீடர் என்ன சொல்லுவானா, அந்த ஆன்டி புரோட்டான் பாம்னா என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், மேபி அதை ஃப்ரெண்ட் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம அந்த பிளானை தடுத்தே ஆகணும், அதுக்கு ஒரே வழி ஃப்ரெண்டோட அந்த விஆர் கேம் குள்ள போறது மட்டும் தான், ஏன்னா அதுல தான் ஃப்ரெண்டோட மெமரிஸ் இருக்கிறதா எல்லாரும் சொன்னாங்க. சோ அந்த கேம் குள்ள போனா மட்டும் தான் நம்ம ஃப்ரெண்ட் இந்த ஆன்டி புரோட்டான் பாம் எங்க வச்சிருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். சோ கெஞ்சி நீ தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுஎன் மிலிட்டரி லீடர் கெஞ்சி கிட்ட கேட்பான். அண்ட் கெஞ்சி அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். என்னதான் ஃப்ரெண்ட் செத்துருந்தாலும் ஃப்ரெண்ட் ஃபைனலா இந்த ஆன்டி புரோட்டான் பாம் யூஸ் பண்ணி உலகத்தை அழிக்கிறதா ஒரு பிளான் செட் பண்ணிருப்பான். அதனால தான் கெஞ்சி ஃப்ரெண்டோட மாஸ்க் ரிமூவ் பண்ண வரும்போது ஃப்ரெண்ட் சொல்லிருப்பான் இந்த கேம் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அன்னைக்கு நைட் கெஞ்சி அவனோட டீமும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எல்லாருமே நடந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்பதான் அவங்க கெஞ்சி அண்ட் யூகிஜியோட லவ் ஸ்டோரி எல்லாம் பேசுவாங்க. ஏன்னா சின்ன வயசுல இந்த ட்வின் பிரதர்ஸ் யூகிஜி அட்டாக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அப்போ கெஞ்சி வந்து யூகிஜியை காப்பாத்திருப்பான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கெஞ்சியை பயங்கரமா அடிச்சு போட்டுருப்பாங்க. அப்போ யூகிஜி கெஞ்சியை போட்டு திட்டிட்டு இருப்பா, நீ என்ன காப்பாத்த வந்த, என்னாலே அவங்களை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்திருப்பா. அப்பதான் கெஞ்சி யூகிஜி கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, என்னோட டீம்ல சேர்ந்துக்கிறியா, சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாத்த தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதுக்கப்புறமா தான் யூகிஜி கெஞ்சியோட டீம்ல ஜாயின் பண்ணிருப்பா. அதுக்கப்புறமா கெஞ்சி ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பான் இல்லையா, அப்போ கெஞ்சி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் அந்த பொண்ணுக்கு கெஞ்சி மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இருக்காது. அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கெஞ்சி கிட்டார் வாசிக்கிற மாதிரி வாசிச்சு, அண்ட் அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் கிட்டாருக்கு பதிலா அக்யூஸ்டிக் கிட்டார் எடுத்துட்டு வந்து வாசிச்சு செம்ம மொக்க வாங்கிருப்பான் அந்த பொண்ணு கிட்ட. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம்ல அந்த பொண்ணை பார்த்திருப்போம். அந்த பொண்ணு பேர் தான் யாமாகுச்சி. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருந்திருக்கும் அந்த டைம். பட் ஸ்கூல் படிக்கும்போது கெஞ்சி இந்த பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இதை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் அவன் கிட்டார்லாம் வாங்கி நான் ஒரு பெரிய மியூசிஷியன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்திருப்பான். அண்ட் யூகிஜிக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே யூகிஜியும் கெஞ்சி லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பா. அப்பதான் கெஞ்சி ஒரு நாள் என்ன பண்ணுவானா, சினிமாக்கு போறதுக்காக 2 டிக்கெட் வாங்கிட்டு அந்த யாமாகுச்சி அப்படிங்கிற பொண்ணு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். சோ அந்த பொண்ணு கிட்ட ப்ரோபோஸ் பண்ணி எப்படியாவது நம்ம இன்னைக்கு படத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிட்டார் வச்சு வெயிட் பண்ணுவான். அப்பதான் யூகிஜி அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, அந்த பொண்ணு இன்னைக்கு வரமாட்டா, நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சியை திட்டுவா. அண்ட் கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்ல கண்டிப்பா நான் என்னோட லவ் இன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணிடுவேன், நீ உன் ஜூடோ கிளாஸுக்கு தானே போற, அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யூகிஜி அமுச்சு வச்சிருப்பான். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷத்துல கெஞ்சி அவனோட காலேஜ்ல முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பேண்ட் ஒன்னு ஸ்டார்ட் பண்றான். அந்த பேண்ட்ல தான் ஹருவோ நோமி அண்ட் இன்னும் சில பேர்லாம் இருப்பாங்க. அந்த பேண்ட் டவுன்ல கொஞ்சம் ஃபேமஸா தான் இருக்கும். அப்போ யூகிஜி மறுபடியும் வந்து கெஞ்சி கிட்ட ப்ரோபோஸ் பண்ண ட்ரை பண்ணுவா. பட் அந்த டைம் கெஞ்சி நிறைய பொண்ணுங்கூடலாம் சுத்திட்டு இருந்திருப்பான். இது யூகிஜிக்கு சுத்தமா பிடிக்காது. உடனே யூகிஜி என்ன பண்ணுவானா, ப்ரோபோஸ் பண்ணாம அந்த இடத்தோட கிளம்பிடுவா. இப்படிதான் சின்ன வயசுல இருந்தே கெஞ்சி அண்ட் யூகிஜியோட லவ் இருந்திருக்கும். ரெண்டு பேருமே ஒருத்தங்க லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. பட் அதை யாருமே எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சொல்லி எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் எல்லாருமே கானா பத்தி கேட்பாங்க. யூகிஜி என்ன சொல்லுவானா, அவ சடோக்கியா கூட ஹாஸ்பிடல்ல இருக்கா, அவனை பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூகிஜி சொல்லுவா. அப்பதான் யோசி என்ன சொல்லுவா அப்படின்னா, கெஞ்சி அந்த விஆர் கேம் குள்ள போறான். ஏன்னா ஃப்ரெண்டோட ஃபைனல் பிளான் ஒன்னு
ஒன்னு இருக்கான், அவன் ஏதோ ஆன்டி புரோட்டான் பாம் ரெடி பண்ணி வச்சிருக்கானா, அதை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக கெஞ்சி அந்த VR கேம் குள்ள போறான். மேபி அது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம். கெஞ்சி அந்த கேம் குள்ள போனா அப்படின்னா அவங்க மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசி சொல்லுவான். இதை கேட்ட யூகிஜி சமகாண்டாயிடுவா. யூகிஜி டைரக்டா போயிட்டு கெஞ்சி கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ என்ன முட்டாளா, நீ அந்த VR கேம் குள்ள போற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அது கெஞ்சி என்ன சொல்லுவானா, ஃப்ரெண்ட் என்ன ஈவில்னு சொன்னா, அண்ட் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொன்னா, நான் அதை கண்டுபிடிக்க விரும்புறேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த VR கேம் குள்ள போறது தான் ஒரே வழி. ஏன்னா ஃப்ரெண்ட் அவனோட மெமரிஸை யூஸ் பண்ணி தான் அந்த கேமை டெவலப் பண்ணிருக்கான். சோ கண்டிப்பா சின்ன வயசுல என்ன ஆச்சு அப்படிங்கிற மெமரி அந்த இடத்துல இருக்கும். நான் போய் கண்டுபிடிப்பேன். அண்ட் யூகிஜி, நீ சின்ன வயசுல இருந்து என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டிருக்கியா? ஏன்னா நான் சில விஷயம் உன்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு, அதை நான் சீக்கிரமா வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அந்த இடத்தை விட்டு டொமோடோச்சி லேண்ட் கிளம்பி போயிடுவான். அண்ட் அடுத்த நாள் காலையில கானா சடோக்கியோ கூட இருப்பா. சடோக்கியோக்கு பயங்கரமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஈவன் சடோக்கியோவால பேச கூட முடியாது. கானா தான் சடோக்கியோவை நல்லா பாத்துக்கிட்டு இருப்பா. அப்பதான் கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, அங்கிள் ஃப்ரெண்டுக்கு எந்த ஒரு பவருமே இல்ல, ஆனா நீங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட் நம்புனீங்க, ஃப்ரெண்டுக்கு ஏதோ பவர் இருக்குன்னு நம்புனீங்க. ஈவன் இப்ப என்கிட்ட பவர் இருந்தும் என்னால உங்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ சடோக்கியோ கிட்ட சொல்லிட்டு இருப்பா. உடனே சடோக்கியோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, மாங்காவை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா சொல்லுவான். அதே மாதிரி கானா ஒரு மாங்காவை கொண்டு வந்து சடோக்கியோ கிட்ட கொடுப்பா. சடோக்கியோ அந்த மாங்காவை காமிச்சு என்ன சொல்லுவான் அப்படின்னா, மாங்கால இருக்கிறது எல்லாமே நடக்குது, இன்னும் ஃப்ரெண்டோட திட்டம் முடியல, அவன் இந்த உலகத்தை அழிக்க போறான், ஃப்ரெண்ட் அவனோட ஆன்டி புரோட்டான் பாம் ஒரு இடத்துல வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோ ஒரு லொகேஷனை சொல்லுவான். அண்ட் கானா கொன்னும் புரியாது இது என்ன ஃப்ரெண்டோட புது பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கானா குழப்பத்திலே இருப்பா. இதே நேரத்துல சோனோ இருப்பான். அவன் என்ன பண்ணிட்டு இருப்பானா, யாமா கூட பேசிக்கிட்டு இருப்பான். யாமாவையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருப்பாங்க. அவன் என்ன கேட்பான் அப்படின்னா, என்னோட தாத்தாவை யாரு கொன்னா, எதுக்காக கொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் யாமா என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவர் ஃப்ரெண்ட் யார் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு, அது ஒரு ரிப்போர்ட்ல எழுதி இருக்காரு, அவர் ஃப்ரெண்ட் யாருங்கிற உண்மையை கண்டுபிடிச்சதால தான் அவரை கொன்னாங்க, அண்ட் நானும் அதுக்கு உறுதுணையா இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே சோனோ என்ன கேட்பானா, அந்த ரிப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு யாமா என்ன சொல்லுவானா, அது அந்த டவர் ஆஃப் சன்னுக்குள்ள தான் இருக்கு, நீ உன் தாத்தா மாதிரியே ஒரு கிரேட்டான டிடெக்டிவ் தான் அப்படின்னு சோனோ பார்த்து சொல்லுவான். உடனே சோனோ அந்த டவர் ஆஃப் சன்னுக்குள்ள போறதுக்காக அவனோட டீமை கூப்பிட்டு போவான். ஏன்னா அதுக்குள்ள தான் இந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை படிச்சாதான் உண்மையான ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிய வரும். அதுக்காக அந்த டவர் ஆஃப் சன்னுக்குள்ள போவான். அதே மாதிரி அந்த இடத்துக்கு போகும்போது யூஎன் மிலிட்டரி ஆல்ரெடி அந்த டவர் ஆஃப் சன்னை செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் யூஎன் மிலிட்டரி அந்த டவர் ஆஃப் சன்னுக்குள்ள ஒரு குழந்தை பொம்மை இருக்கிறது கண்டுபிடிப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த டவர் ஆஃப் சன்னுக்கு டாப்ல ஒரு பாம் ஒன்னு இருக்கும். சோ இதுதான் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிற ஆன்டி புரோட்டான் பாம். இது மட்டும் வெடிச்சிச்சு அப்படின்னா உலக மக்கள் எல்லாருமே இறந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பாம் இது. இதை பார்த்து யூஎன் மிலிட்டரி செம ஷாக் ஆயிடுவாங்க. அண்ட் சோனோ உள்ள போலாம்னு சொல்லி பர்மிஷன் கேட்கும்போது யூஎன் மிலிட்டரி அலோ பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க முக்கியமான சர்ச் ஒன்னு போயிட்டு இருக்கு, நாங்க உங்களை உள்ள அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோனோவை தடுத்து நிறுத்திடுவாங்க. அண்ட் அப்பதான் சோனோக்கு தெரிய வரும், உள்ள ஒரு பாம் இருக்கு, அது வெடிச்சிச்சு அப்படின்னா உலக மக்கள் எல்லாருமே இறந்துருவாங்க, இதை நம்ம எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கானாவை போய் மீட் பண்றான். கானாவை மீட் பண்ணி இந்த பாம்பை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்றான். அப்போ கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, சடோக்கியோவும் ஏதோ சொன்னாரு, இந்த ஆன்டி புரோட்டான் பாம் இருக்கிற லொகேஷன் என்கிட்ட சடோக்கியோ சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கானா சொல்லிக்கிட்டு இருப்பா. திடீர்னு யூஎன் மிலிட்டரி அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க சடோக்கியோ கிட்ட பேசணும், அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, அவரால் பேச முடியாது, அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, நீங்க எல்லாம் உள்ள போனீங்க அப்படின்னா அவர் பயந்துருவாரு, நீங்க உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கானா அவங்களை தடுத்து நிறுத்துவா. பட் யூஎன் மிலிட்டரி என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்க அந்த ஆன்டி புரோட்டான் பாம்பை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா அது ஒரு ரிமோட் மூலமா தான் செயல்படுற மாதிரி இருக்கு, சோ அந்த ரிமோட் எங்க இருக்கு அப்படிங்கிற லொகேஷன் நமக்கு தெரியணும், சோ சடோக்கியோ கேட்டா தெரிய வாய்ப்பு இருக்கு, அதனால சடோக்கியோ கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் மிலிட்டரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உடனே கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, சரி நான் போயிட்டு சடோக்கியோ கிட்ட பேசுறேன், நீங்க யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கானா மட்டும் தனியா போயிட்டு சடோக்கியோ கிட்ட பேசுவா. அவ என்ன கேப்பா அப்படின்னா, அந்த ஆன்டி புரோட்டான் பாம்போட ரிமோட் கண்ட்ரோல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்பா. உடனே சடோக்கியோ அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிற லொகேஷனையும் சொல்லிடுவான். அண்ட் கானா வெளியே வந்து யூஎன் மிலிட்டரி கிட்ட என்ன சொல்லுவானா, எனக்கு அது இருக்கிற லொகேஷன் தெரிஞ்சிருச்சு, நான் மட்டும் அங்க போறேன், நீங்க யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ யூஎன் மிலிட்டரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. பட் அவங்க அலோவே பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களால யாரையுமே நம்ப முடியாது, அந்த பாம்பு மட்டும் வெடிச்சிச்சு அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிரும், நாங்களும் கூட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கானா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. பட் கானா அதுக்கு அலோ பண்ணவே மாட்டா. என்ன சொல்லுவானா, நான் மட்டும் தான் தனியா போவேன், என்னால தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதனால யூஎன் மிலிட்டரி ஃபோர்ஸுக்கும் கானாக்கும் சண்டை வரும். அவங்க ரெண்டு பேரும் அங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே நேரத்துல கெஞ்சி என்ன பண்றான் அப்படின்னா, அவன் டொமோடோச்சி லேண்ட்ல அந்த VR கேம் குள்ள போறான். கெஞ்சிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த யூஎன் மிலிட்டரியோட ஹெட் இருப்பார் இல்லையா, அவர் வந்து கெஞ்சி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாரு. அண்ட் கெஞ்சி அந்த கேம் குள்ள போனோனே கெஞ்சி அந்த ஜிஜி பாபா ஸ்டோர் கிட்ட நின்னுகிட்டு இருப்பான். அண்ட் அந்த டைம் அந்த இடத்துல அந்த கான்டெஸ்ட் நடக்கும். அதாவது அந்த 3 மெடல் இருக்கும் இல்லையா ஜிஜி பாபா ஸ்டோர்ல, அந்த 3 மெடலை யாரு வின் பண்றது அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கும். நிறைய குழந்தைங்க வந்து நிறைய பபிள் கம்லாம் வாங்குவாங்க, பட் யாருமே வின் பண்ண மாட்டாங்க. அப்பதான் ஒரு நாள் அந்த சடோக்கியோ மாஸ்க் போட்ட பையன் வந்து அவன் வின் பண்ண அந்த பபிள் கம் கவரை கொடுத்துட்டு ஒரு மெடல் எடுத்துட்டு போவான். அண்ட் அந்த டைம் அந்த கடையோட ஓனரான ஜிஜி பாபா அங்க இருக்க மாட்டாங்க. சோ அதனால இவன் தான் வின் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. சோ இந்த மாஸ்க் போட்டவன் தான் ஃப்ரெண்ட். அவன் என்ன பண்ணுவானா, அந்த கவர் அந்த இடத்துல வச்சுட்டு ஒரே ஒரு மெடலை மட்டும் எடுத்துட்டு போயிடுவான். அப்போ சைல்ட்ஹுட் கெஞ்சி இருப்பான் இல்லையா, அவனும் அந்த இடத்துல தான் இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா, ஃப்ரெண்ட் இந்த கேமை வின் பண்ணதை பார்த்திருப்பான். அண்ட் அவனும் அந்த கடைக்கு போயிட்டு அவனோட பபிள் கம் கவர் ஓபன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அதுல எதுவுமே இருக்காது. சோ கெஞ்சி இந்த கேம்ல வின் பண்ணிருக்க மாட்டான். அண்ட் அந்த இடத்துல 2 மெடல் இருக்கும். கெஞ்சிக்கும் ஆசையா இருக்கும், நம்ம இந்த மெடலை போட்டுக்கணும், நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கு ஆசையா இருக்கும். அதனால அவன் அந்த மெடலே பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்பதான் அந்த இடத்துக்கு மறுவா வருவான். உடனே கெஞ்சி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். அண்ட் இதுக்கப்புறமா அடுத்த நாள் இந்த ஜிஜி பாபா இருப்பாங்க இல்லையா, அதாவது இந்த வயசான பாட்டி, அவங்க வந்து அவங்களோட கடைக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா ஒரே ஒரு மெடல் மட்டும் தான் இருக்கும். அண்ட் ஒரே ஒரு வின் பண்ண பபிள் கம் கவர் மட்டும் தான் இருக்கும். இதை பார்த்து அவங்க செம ஷாக் ஆயிடுவாங்க. ஒருத்த மட்டும் தான் இந்த கேம்ல வின் பண்ணிருக்கான். அவன் பபிள் கம் கவரை வச்சுட்டு மெடல் எடுத்துட்டு போயிருக்கான். அண்ட் இன்னொருத்தன் யாரோ வின் பண்ணாமலே இந்த மெடலை திருடிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி பாபா கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த மெடலை திருடினது வேற யாரும் இல்ல, கெஞ்சி தான். சோ கெஞ்சி வின் பண்ணிருக்க மாட்டான், பட் அவன் அந்த மெடலை திருடி இருப்பான். அதுக்கப்புறமா தான் மருவோ வந்தோனே மருவோ பார்த்து கெஞ்சி அந்த இடத்துக்கு ஓடி போயிருப்பான்.
போயிருப்பான். சோ இப்போ அந்த கடையில ஒரே ஒரு மெடல் மட்டும் தான் இருக்கும். ஒரு மெடல் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கு அண்ட் இன்னொரு மெடல் கெஞ்சி கிட்ட இருக்கும். சோ ஜிஜி பாபா என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா இந்த மெடலை திருடினது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர பசங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யார் அந்த மெடலை போட்டிருக்கா அவனை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஃபூகேபேயோட டீம் பார்க்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல கிரிக்கோவும் அங்கதான் இருப்பா பார்க்ல. இப்போ ஃபூகேபேயோட டீம்ல 4 பேர் இருப்பாங்க. ஒன்னு ஃபூகேபே, யாமனே அண்ட் சடோக்கியோ, இன்னொருத்தன் ஃப்ரெண்ட் அதாவது சடோக்கியோ மாஸ்க் போட்டுக்க இன்னொரு பையன். அவங்க புக் ஆஃப் ப்ராஃபசி பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவன் வின் பண்ண மெடலை அவனோட செஸ்ட்ல மாட்டிக்கிட்டே தான் சுத்துவான் அவன். ஏன்னா அந்த மெடலை மாட்டிக்கிட்டு சுத்துறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா 3 பேரால மட்டும் தான் அந்த மெடலை ஜெயிக்க முடியும். அதுல ஃப்ரெண்டும் ஒருத்தன். சோ அதனால தான் அந்த மெடலை மாட்டிக்கிட்டே அவன் சுத்துவான். அப்பதான் சடோக்கியோ போயிட்டு கிரிக்கோ கிட்ட பேசுவான். ஏன்னா கிரிக்கோ இந்த ஜேம்ஸ் பத்தி படிச்சுக்கிட்டு இருப்பா. அதனால சடோக்கியோக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் கிரிக்கோ யாமனேயோட டீம்ல 4 பேர் இருக்கிறத பாப்பா. உடனே கிரிக்கோ என்ன சொல்லுவா அப்படின்னா நீ உன்னோட மாஸ்க் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லுவா. உடனே சடோக்கியோ அவனோட மாஸ்க் ரிமூவ் பண்ணுவான். அப்பதான் கிரிக்கோக்கு தெரிய வரும் இது சடோக்கியோ அண்ட் சடோக்கியோ மாதிரியே மாஸ்க் போட்டுருக்க இன்னொருத்தன் வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கோக்கு தெரிய வரும். அப்பதான் ஃபூகேபேயோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபூகேபே, யாமனே அண்ட் ஃப்ரெண்ட் 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சடோக்கியோ எழுதுன மாதிரி நம்ம எப்படி யூஎஃப்ஓ எல்லாம் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஃப்ரெண்ட் இருப்பான் அவன் என்ன சொல்லுவானா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல யாமனே நீ ஃபூகேபேவை கொன்ன அண்ட் ஃபூகேபே நீ யாமனேவை கொன்ன அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோம் ஃபூகேபே அண்ட் யாமனே 2 பேரும் சமகாண்டாயிடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்ன நீ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு இந்த மாதிரி எங்க கிட்ட பேசுறதுக்குலாம் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுவாங்க. அப்பதான் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல தனியா நின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி ஃப்ளையிங் சாசர் வரும் அண்ட் ரோபோ அந்த ஃப்ளையிங் சாசர்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணும். உலகத்தை மறுபடியும் ஃப்ரெண்ட் காப்பாத்திட்டான். இதுதான் நம்மளோட பிளான், நல்லா தான் இருக்கு. ஆனா என் கனவுல வந்து சொன்னவன் வேற ஒரு பிளான் என்கிட்ட சொன்னான். ஆன்டி புரோட்டான் பாம்பை யூஸ் பண்ணி இந்த உலகத்தை நம்ம அழிக்க போறோம், அதுதான் நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருப்பான். சோ இவனுக்கு எப்படி ஆன்டி புரோட்டான் பாம்பை பத்தி தெரியும் அண்ட் இவனோட கனவுல வந்து சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட் தான். சோ இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட் ஆல்ரெடி இந்த VR கேம்குள்ள இந்த ஃபைனல் ஆன்டி புரோட்டான் பாம்பு இருக்கு இல்லையா, இதோட மிஷினை ப்ரோகிராம் பண்ணி வச்சிருப்பான். சோ கெஞ்சி அண்ட் அவனோட டீம் இந்த VR கேம்குள்ள வந்து இந்த பிளானை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் அந்த மாதிரி செட் பண்ணிருப்பான். பட் அதுக்குள்ள அவன் இறந்து போயிருப்பான் அண்ட் கெஞ்சியும் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஆன்டி புரோட்டான் பாம்பை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு VR கேம்குள்ள வந்திருப்பான். அதனால தான் இப்போ புது ஃப்ரெண்ட் செட் பண்ணி வச்ச மாதிரி இந்த VR கேம்குள்ள லெவல்ஸ்ல ஆட் ஆயிருக்கும். அதனால தான் எல்லாரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா கடைசியா ஒரு மெடல் இருக்கும் இல்லையா அந்த ஜிஜி பாபா ஸ்டோர்ல, அத மருவோ வின் பண்ணிடுறான். மருவோக்கும் அந்த பபிள் கம் கவர் கிடைச்சிருக்கும். சோ அதனால கடைசி மெடலை மருவோ எடுத்துப்பான் அண்ட் அவன் சந்தோஷமா எல்லாருக்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருப்பான் நான் இந்த கேம்ல வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அன்னைக்கு நைட்டு கெஞ்சி அவனோட டீமும் ஒரு டெம்பிளுக்கு போக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த டெம்பிள்ல பேய் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கெஞ்சி எல்லாம் போயிட்டு இருப்பான். அப்பதான் மருவோ அவனோட மெடலை காமிச்சிட்டு நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே கெஞ்சி என்ன சொல்லுவானா சரி உன்கிட்ட தான் அந்த மெடல் இருக்கு இல்லையா, நீ போ, நீ தைரியமானவன் தானே, நீ போ அப்படின்னு சொல்லுவான். பட் மருவோ பயந்துக்கிட்டு நான் போலன்னு சொல்லிடுவான். உடனே கெஞ்சி என்ன சொல்லுவானா அந்த மெடல் உன்கிட்ட இருக்கிறது அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அந்த டெம்பிள்குள்ள போவான். அப்பதான் அடல்ட் கெஞ்சி கேம்குள்ள என்டர் ஆவான். அவன் கேம்குள்ள வந்தவன யாரோ ஒருத்தன் வந்து அடல்ட் கெஞ்சியோட மூஞ்சில ஒரு பஞ்ச லான்ச் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். கெஞ்சி எந்திரிச்சு யாரா என்ன அடிச்சது அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்ப்பான். பார்த்தா அந்த இடத்துல சின்ன வயசு கெஞ்சி இருப்பான், அதாவது சைல்டு கெஞ்சி அடல்ட் கெஞ்சி பார்த்து பயந்துருவான். அவன் என்ன சொல்லுவானா நீ என்ன பேயா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் அடல்ட் கெஞ்சி என்ன சொல்லுவானா இல்ல நான் பேயெல்லாம் கிடையாது, நான் ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் சில விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன், ஆன்டி புரோட்டான் பாம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட் கெஞ்சி சைல்டு கெஞ்சி கிட்ட கேட்பான். அப்போ சைல்டு கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா இந்த ஆன்டி புரோட்டான் பாம் அப்படிங்கிறது W3 மாங்கா சீரிஸ்ல வர ஒரு வெப்பன், நம்ம எர்த் ஒரு ஈவில் பிளானட்டா மாறிடுச்சு அப்படின்னா அந்த பாம் ஆக்டிவேட் ஆகி எர்த்தே அழிஞ்சிரும், இந்த மாதிரி தான் அந்த சீரிஸ்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சைல்டு கெஞ்சி சொல்லுவான். உடனே அடல்ட் கெஞ்சிக்கு புரிஞ்சிரும் இந்த ஆன்டி புரோட்டான் பாம் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான பாம், இது வெடிச்சிச்சு அப்படின்னா எர்த்தே காலி அப்படின்னு சொல்லிட்டு புரிய வந்துரும். உடனே அடல்ட் கெஞ்சி சைல்டு கெஞ்சி கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த இடத்துக்கு நான் வந்ததே இல்ல, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு சைல்டு கெஞ்சி என்ன சொல்லுவானா இந்த இடத்துல பேய் சுத்துறதா நிறைய பேர் சொன்னாங்க அண்ட் அந்த பேய் ஒரு சொட்ட பேய்னு சொன்னாங்க, அதுக்கு முடி மண்டையில கம்மியா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயோட உருவத்தை வரைஞ்சு காமிப்பான். அண்ட் கெஞ்சிக்கு ஒன்றும் புரியாது இந்த மாதிரி ஒரு பேய் யாரா இங்க பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட் கெஞ்சி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே மருவோ அண்ட் யோசி 2 பேருமே கெஞ்சியை கூப்பிடுவாங்க. அண்ட் அடல்ட் கெஞ்சி என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்க ரொம்ப நேரம் இருக்க கூடாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு சைல்டு கெஞ்சியை அடல்ட் கெஞ்சி அமுச்சு வச்சிருவான். உடனே கெஞ்சி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் யார் இந்த பேய் இங்கே அவன் சுத்திக்கிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம என்ன அடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் அந்த இடத்துக்கு மேஞ்சம் வருவான். மேஞ்சம் பார்த்து கெஞ்சி சமோசாக்காயிடுவான். கெஞ்சி என்ன கேட்பான் அப்படின்னா நீ தான் அடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். மேஞ்சம் என்ன சொல்லுவானா ஆமா நான் இந்த கேம் விட்டு எப்படியாவது வெளியே போகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக இந்த மாதிரி தான் எல்லா கேரக்டருமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்னா இந்த மாதிரி பண்ணா கேம் விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் நான் என்னதான் பண்ணாலும் என்னால இந்த கேம் விட்டு வெளியே போக முடியல, நான் இந்த கேம்குள்ளே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஞ்சம் சொல்லுவான். அப்புறம் கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ என்ன பண்ணாலும் இந்த கேம் விட்டனால வெளியே போக முடியாது, ஏன்னா வெளியே நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டு மேஞ்சம் சமோசாக் ஆயிடுவான். இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா தக்காசுகி இருப்பா இல்லையா, அவன் மேஞ்சம் கொல்லும் போது மேஞ்சம் இந்த VR கேம்குள்ள தான் இருந்திருப்பான். சோ அதனால அவ வெளியே மேஞ்சம் கொன்னதால மேஞ்சமோட மெமரி இந்த கேம்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கும். சோ இப்போ இங்க சுத்திக்கிட்டு இருக்கிறது மேஞ்சமோட மெமரி தான். அதனால இந்த கேம் விட்டு மேஞ்சமால வெளியே போக முடியாது, அதாவது இந்த மேஞ்சமோட மெமரியால இந்த கேம் விட்டு வெளியே போக முடியாது, ஏன்னா அவனோட ஒரிஜினல் பாடி அழிஞ்சிருச்சு இல்லையா. அதனால மேஞ்சம் இப்போ இந்த கேம்ல ஒரு பேயா சுத்திக்கிட்டு இருப்பான். இதை கேட்டு மேஞ்சம் பயங்கரமா வருத்தப்படுவான். நான் எப்படி இந்த கேம் விட்டு வெளியே போறது, நான் இதுலயே மாட்டிக்கிட்டேன், எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான். அப்புறம் கெஞ்சி என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரெண்டும் இறந்துட்டான், நாங்க அவனோட UFOs எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டோம், இப்போ மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி சொல்லுவான். மேஞ்சம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நானும் ஃப்ரெண்டை தடுக்க தான் ட்ரை பண்ணேன், ஆனா என்னால அது முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். உடனே
உடனே கெஞ்சி என்ன கேட்பான் அப்படின்னா உனக்கு ஆன்டி புரோட்டான் பாம்பை பத்தி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருப்பான். பட் மேஞ்சம் என்ன சொல்லுவான் அப்படின்னா இல்ல எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் கெஞ்சி என்ன சொல்லுவானா அந்த பாம்பை யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட் இந்த உலகத்தை அழிக்க போறானா, அதுதான் அவனோட ஃபைனல் திட்டமா, ஈவன் நாங்க ஃப்ரெண்டை ஸ்டாப் பண்ணிருந்தாலும் அந்த பாம்பை எங்களால ஸ்டாப் பண்ண முடியல, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த கேம்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு கெஞ்சி சொல்லுவான். அப்பதான் மேஞ்சம் என்ன சொல்லுவானா நான் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஃபுகேபோட டீம்ல இருந்த ஒருத்தன் இதை பத்தி ஒரு நாள் என்கிட்ட பேசினான், நான் இந்த கேம்ல ஐட்டம்லாம் செல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சடோக்கிய மாஸ்க் போட்ட அந்த பையன் வந்து என்கிட்ட பேசினான், அவன் ஏதோ ஒரு பாம்பை எக்ஸ்போ நடக்க போற இடத்துல இருக்க டவர் ஆஃப் சன் ஸ்டாச்சுல வைக்க போறதா சொன்னான், அப்படி வைக்கிறது தான் ஒரு நல்ல இடமா இருக்குன்னு சொன்னான், ஒருவேளை அவன் தான் ஃப்ரெண்டா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு மேஞ்சம் கேட்பான். உடனே கெஞ்சி கண்டுபிடிச்சிருவான் அப்ப அந்த ஆன்டி புரோட்டான் பாம் டவர் ஆஃப் சன்னுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்துல வெளிய யூஎன் மிலிட்டரி ஃபோர்ஸ் அண்ட் கானாவோட டீம்லாம் அந்த டவர் ஆஃப் சன்னுக்குள்ள இருக்கிற ஆன்டி புரோட்டான் பாம்பை கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அதை ஆக்டிவேட் பண்றதுக்கான ரிமோட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. பட் அந்த லொகேஷனை சடோக்கியோ கானா கிட்ட சொல்லிருப்பான் இல்லையா, அதனால கானா அங்க போறதுக்காக அந்த யூஎன் மிலிட்டரி ஃபோர்ஸ் கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதே நேரத்துல அப்பதான் அந்த விஆர் கேம்குள்ள என்ன ஆகும்னா கெஞ்சி கன்ஃபார்ம் பண்ணிடுறான் இந்த ஆன்டி புரோட்டான் பாம் உண்மைதான், அதை ஃப்ரெண்ட் வெடிக்க வைக்க போறான், அப்படி வெடிக்க வச்சு உலக மக்கள் எல்லாரையுமே கொல்ல போறான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதே நேரத்துல விஆர் கேம்ல என்ன ஆகும்னா ஃப்ரெண்ட் போயிட்டு சடோக்கியோ மீட் பண்றான், அதாவது சடோக்கியோ மாஸ்க் போட்ட ஃப்ரெண்ட் அவன் போயிட்டு சடோக்கியோ மீட் பண்ணுவான். சடோக்கியோ என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் வேற ஸ்கூலுக்கு போறேன், என்னோட அப்பா அம்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு, அதனால இந்த ஊரை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா நான் நம்மளோட புக் ஆஃப் ப்ராஃபஸில ஆட் பண்றதுக்காக ஒரு ஃபைனல் பிளான் போட்டிருக்கேன், அதுதான் ஆன்டி புரோட்டான் பாம், இந்த பேப்பர் வச்சுக்கோ, இதுல அந்த ஆன்டி புரோட்டான் பாம் எங்க இருக்கு அப்படிங்கிற லொகேஷன் இருக்கு, இத பத்திரமா ஒரு இடத்துல ஒளிச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அண்ட் சடோக்கியோக்கு ஒன்றும் புரியாது, இது நம்ம எங்க வைக்கிறது, இது அவன் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோ குழப்பத்துல இருப்பான். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட் என்ன பண்றானா போயிட்டு யாமனே அண்ட் ஃபுகேபே மீட் பண்றான். அண்ட் அவங்க மூணு பேரும் அந்த ஜிஜி பாபா ஸ்டோர் இருக்கும் இல்லையா, அதை தாண்டி போவாங்க. அப்பதான் ஜிஜி பாபா இருப்பாங்களே, அது அந்த பாட்டி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கிற அந்த பேட்ஜை பார்ப்பாங்க, அதை பார்த்து அவங்க சமகாண்டாயிடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ தான் அந்த பேட்ஜ் திருடினியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஃப்ரெண்டை பிடிச்சி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் அசிங்கப்படுத்துறத எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த தெருவுல இருந்து எல்லாரும் பார்ப்பாங்க, ஈவன் கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம யாமனே அண்ட் ஃபுகேபே ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ திருடன், உன்கிட்ட இந்த மெடல் இருக்கிறதுக்கு நீ தகுதியான ஆள் கிடையாது, நீ இதை என்கிட்ட திருடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை பிடிச்சி அந்த பேட்ஜை மறுபடியும் எடுத்துருவாங்க. அப்படி எடுத்தது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இதை பத்தி நான் உன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்ல போறேன், உன்னோட கிளாஸ் டீச்சர் எல்லார்கிட்டயுமே நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட மாஸ்க் ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல அது நான் பண்ணல, நான் இந்த கேம்ல வின் பண்ணேன், நான் இதை திருடல அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். பட் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ தான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட மாஸ்க் ரிமூவ் பண்ணிடுவாங்க. உடனே ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட மூஞ்ச மறைச்சி அதே இடத்துல படுத்து அழுதுகிட்டு இருப்பான், நான் அதை பண்ணல என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி அங்க அழுதுகிட்டு இருப்பான். அண்ட் எல்லாருமே இதை பாத்துருவாங்க, கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாமனே அண்ட் ஃபுகேபே எல்லாருமே இவன் தான் அந்த திருடனா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. பட் ஃப்ரெண்ட் மட்டும் என்ன சொல்லுவான் அப்படின்னா இல்ல நான் அதை திருடவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். அண்ட் இதை பார்த்த யாமனே அண்ட் ஃபுகேபே என்ன சொல்லுவாங்கன்னா நீ சடோக்கியோ இல்ல, உன்னை நாங்க எங்கேயோ பார்த்திருக்கோமே, நீ 5th கிரேட்ல இருக்க பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இப்பதான் இவங்களுக்கு தெரிய வரும் இது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்கும் இவங்க டீம்ல 4 பேர் இருந்திருப்பாங்க இல்லையா, யாமனே அண்ட் ஃபுகேபேக்கு தெரியும் சடோக்கியோ தான் மாஸ்க் போட்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னொருத்தன் சடோக்கியோ மாஸ்க் போட்டுட்டு இருந்திருப்பான், அது யார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாது. பட் அவனை இவங்க டீம்ல சேர்த்திருப்பாங்க. இப்போதான் இந்த ஜிஜி பாபா அவனோட மாஸ்க் ரிமூவ் பண்ணும்போது அவனோட ஃபேஸை யாமனே அண்ட் ஃபுகேபே பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நீ 5th கிரேட்ல இருக்க பையன் தானே, நீ திருடினதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறமா நீ எங்களோட டீம்ல இல்ல, நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு யாமனே அண்ட் ஃபுகேபே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க. அண்ட் இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சடோக்கியோ தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் அந்த டைம் சடோக்கியோ சிட்டியை விட்டு கிளம்பிக்கிட்டு இருப்பான் இல்லையா, அதனால ஃப்ரெண்ட் கொடுத்த பேப்பரை நம்ம எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோ எங்க போவான் அப்படின்னா கெஞ்சியோட பேஸுக்கு போவான். அந்த பேஸுக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு புக்குக்குள்ள ஃப்ரெண்ட் கொடுத்த அந்த பேப்பரை ஒளிச்சு வச்சுட்டு சடோக்கியோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இதுதான் சின்ன வயசுல சடோக்கியோக்கு நடந்திருக்கும். அதனால தான் சடோக்கியோ கானா கிட்ட அந்த லொகேஷனை சொல்லியிருப்பான். சோ சடோக்கியோ அந்த பேப்பர் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கெஞ்சி டீமோட ஹைட் அவுட் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள தான் ஒளிச்சு வச்சிருப்பான். இப்போ ரியல் வேர்ல்டுல கானா இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னா கானாக்கு தெரிஞ்சிரும் அந்த ஆன்டி புரோட்டான் பாம்போட ரிமோட் கண்ட்ரோல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கானா போயிட்டு யூஎன் ஆபீசர்ஸ்க்கு என்ன சொல்லுவா அப்படின்னா நான் மட்டும் போறேன்னு சொல்லுவா. பட் அவங்க அதுக்கு விட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கானா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு ஒச்சோ மருவோ அண்ட் கிரையான் 3 பேர் வருவாங்க. அவங்க வந்து கானாக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஒச்சோ என்ன பண்றானா ஒரு மிலிட்டரி ஆபீசரோட கன் எடுத்து அவங்க எல்லாரையும் மிரட்டுவான், நீங்க மட்டும் கானா இப்ப விடல அப்படின்னா அவங்க எல்லாரையுமே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். அதனால யூஎன் மிலிட்டரி கானா விட்டுருவாங்க. சோ இப்போ கானா மருவோ அண்ட் சோனோ 3 பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு மிலிட்டரி ஆபீசரை பனை கைதியா பிடிச்சு வச்சுட்டு அவங்களோட கார்ல கெஞ்சியோட சீக்ரெட் பேஸ் இருந்த லொகேஷனுக்கு போயிட்டு இருப்பாங்க. பட் இப்போ கெஞ்சியோட சீக்ரெட் பேஸ் தான் காடோட பவுலிங் ஏரியா மாறி இருக்கும் இல்லையா, அதனால அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா சடோக்கியோ என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா நான் அந்த பேப்பரை கெஞ்சியோட பேஸ்ல தான் ஒளிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிருப்பான் இல்லையா. இப்போ கெஞ்சியோட பேஸ் வந்து காடு கெட்டின அந்த பவுலிங் ஏரியா மாறி இருக்கும். அதனால கானா அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பா. அப்படி கானாவோட டீம் போயிட்டு இருக்கும்போது யூஎன் மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து அந்த காரையும் தடுத்து நிறுத்திடுறாங்க. அதனால கானாவால இப்ப எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. அப்பதான் அந்த மிலிட்டரி ஆபீசர் என்ன சொல்லுவான் அப்படின்னா உங்களால தப்பிக்க முடியாது, எங்களுக்கு அந்த லொகேஷன் சொல்லுங்க, நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் கானா என்ன சொல்லுவானா இல்ல நான் மட்டும் தான் அங்க தனியா போகணும், என்னால மட்டும் தான் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த மிலிட்டரி ஆபீசர் என்ன சொல்லுவான் அப்படின்னா எங்களால உங்களை நம்ப முடியாது, இது உலகத்துக்கே பெரிய ஆபத்து, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் கானா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. அதனால கானாவோட காரை அவங்க சுத்து போட்டு இருப்பாங்க. இப்ப கானாவால எங்கேயுமே தப்பிக்க முடியாது. இதே நேரத்துல விஆர் கேம்ல என்ன ஆகும்னா ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, ஃப்ரெண்டை போட்டு எல்லா பசங்களும் புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிஜி பாபா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த மாஸ்க் போட்டவன் தான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமா புள்ளி பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரெண்டும் இப்போ
செம டிப்ரெஸ்டா இருப்பான். ஏன்னா அவன் செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவன் மேல பழி விழுந்திருக்கும் இல்லையா, அதனால. ஏன்னா அங்க இருந்த 3 மெடல்ல ஒரு மெடலை இவன் வின் பண்ணிருப்பான், அதாவது ஃப்ரெண்ட் வின் பண்ணிருப்பான், அண்ட் இன்னொரு மெடலை மருவ வின் பண்ணிருப்பான், அண்ட் 3வது மெடலை கெஞ்சி திருடி இருப்பான். பட் கெஞ்சி மேல விழ வேண்டிய திருட்டு பழி ஃப்ரெண்ட் மேல விழுந்திருக்கும். அதனால தான் எல்லாரும் போட்டு இவனை புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீ திருடன் தானே, நீ அந்த பேட்ஜை திருடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு புள்ளி பண்ணுவாங்க. உடனே அடல்ட் கெஞ்சி இருப்பான் இல்லையா, அவன் அந்த இடத்துல இருப்பான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மத்த பசங்க கிட்ட இருந்து ஃப்ரெண்டை காப்பாத்துவான். காப்பாத்திட்டு என்ன சொல்லுவானா, நீ தானே ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, நீங்க என்ன பண்ற, உனக்கு வெளியே நிறைய வேலைகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்டோன்னு கெஞ்சி சம ஷாக் ஆயிடுவான். இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நம்ம இங்க வர போறத ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ப்ரோகிராம் பண்ணி வச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி சம ஷாக்ல இருப்பான். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, புது ஃப்ரெண்ட் இந்த VR கேமை நிறையவே மாடிஃபை பண்ணிருப்பான். ஏன்னா அந்த புது ஃப்ரெண்டோட பிளானே அதான், இந்த ஆன்டி புரோட்டான் பாம்பு யூஸ் பண்ணி உலகத்தை அழிக்கிறது தான் அவனோட பிளான். UFO யூஸ் பண்ணி மக்களுக்கு வைரஸ் ஸ்ப்ரெட் பண்றது வந்து ஃபூகபே அண்ட் சடோக்கியோட பிளான். பட் இந்த ஃப்ரெண்டோட பிளான் என்னன்னா உலகத்தை ஒட்டுமொத்தமா அழிக்கிறது. அதனால தான் அவன் கேம்ல அவனோட கேரக்டர் நல்லா மாடிஃபை பண்ணி வச்சிருப்பான். அது கெஞ்சிக்கு அப்பதான் புரிய வரும். கெஞ்சி உடனே என்ன கேட்பான் அப்படின்னா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, அந்த ஆன்டி புரோட்டான் பாம்பை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு ரிமோட் இருக்கு, அந்த ரிமோட்டை நீ கண்டுபிடிக்கணும் கெஞ்சி, அப்படி கண்டுபிடிச்சா மட்டும் தான் உன்னால இந்த கேம் விட்டு வெளியே போக முடியும், சீக்கிரமா கண்டுபிடி, இல்லனா இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் சொல்லுவான். உடனே கெஞ்சி என்ன பண்ணுவானா, நீ யாருன்னு கண்டுபிடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட மாஸ்க் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவான். பார்த்தா ஃப்ரெண்டுக்கு மூஞ்சே இருக்காது. இத பார்த்து கெஞ்சி பயங்கரமா பயந்துருவான். அண்ட் இந்த டைம் யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். அப்பதான் கெஞ்சிக்கு தெரிய வரும், இந்த ஆன்டி புரோட்டான் பாம்பை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அந்த VR கேம்ல அதை தேடிக்கிட்டு இருப்பான். இதே நேரத்துல கானாவை சுத்தி எல்லா மிலிட்டரி ஃபோர்ஸ் நின்றுவாங்க இல்லையா, அப்பதான் கானாக்கு புரிய வரும், கெஞ்சியோட ஹைட் அவுட் இருக்கிற இடம் இப்போ காடோட பவுலிங் ஏரியா மாறி இருக்கு. சோ அந்த இடத்துல ரிமோட் இருக்க வாய்ப்பு இல்ல. இவங்களோட பழைய பேஸ் எங்க இருக்கும், அப்போ ஃப்ரெண்ட் இவங்களோட பழைய பேஸ் எங்க ரெடி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கானா பயங்கர கன்ஃபியூஷன்ல இருப்பா. உடனே கானா என்ன திங்க் பண்ணுவா அப்படின்னா, நம்ம எப்படியாவது அங்கிள் கெஞ்சி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிள் கெஞ்சின் பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு கானா இந்த VR கேம் கூட கனெக்ட் ஆயிடுறா. ஏன்னா கானாவோட சூப்பர் பவர்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலமா கானாவால இந்த கேம் கூட கனெக்ட் ஆக முடியும். பட் அவளால டைரக்டா அந்த கேம் குள்ள போக முடியாது. அந்த கேம்ல இருக்கிற சில கேரக்டர்ஸ் கூட இவ பேச முடியும். அப்பதான் கானா யார்கிட்ட பேசுவா அப்படின்னா, சைல்ட்ஹுட் கெஞ்சி இருப்பான் இல்லையா, அவங்க கிட்ட பேசுவா. அந்த டைம் சைல்ட்ஹுட் கெஞ்சி தூங்கிட்டு இருப்பான். சோ அவனோட கனவுல கானா வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ அடல்ட் கெஞ்சியை கண்டுபிடிக்கணும், அடல்ட் கெஞ்சி கிட்ட போயிட்டு உங்க சீக்ரெட் பேஸோட லொகேஷன் இப்ப எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லு. ஏன்னா பழைய சீக்ரெட் பேஸ்ல தான் சடோக்கியோ அந்த ஆன்டி புரோட்டான் பாம்புக்கான ரிமோட் கண்ட்ரோல ஒளிச்சு வச்சிருக்காரு. பட் இப்ப அந்த சீக்ரெட் பேஸ் இல்ல. சோ உங்களோட சீக்ரெட் பேஸ் எங்க இருக்குன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவ சைல்டு கெஞ்சி கிட்ட கனவுல சொல்லுவா. அதே மாதிரி சின்ன வயசு கெஞ்சி கண் விழிக்கிறான். அவன் டைரக்டா போயிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அடல்ட் கெஞ்சி மீட் பண்ணி எல்லாத்தையுமே சொல்றான். அதாவது கானா அப்படிங்கிற பொண்ணு என்கிட்ட கனவுல பேசினா, அவ உன்கிட்ட சீக்ரெட் பேஸ்ல ஏதோ ஒளிச்சு வச்சிருக்காங்களா, அதை கண்டுபிடிக்க சொன்னா, அப்படி கண்டுபிடிச்சாதான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு கெஞ்சி அடல்ட் கெஞ்சி கிட்ட சொல்லுவான். உடனே அடல்ட் கெஞ்சி என்ன பண்றான் அப்படின்னா, கானா அவளோட பவர் மூலமா தான் இந்த VR கேம்ல நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்ம எப்படியாவது அந்த ஆன்டி புரோட்டான் பாம்போட ரிமோட் கண்ட்ரோல கண்டுபிடிக்கணும், அது நம்மளோட சீக்ரெட் பேஸ்ல தான் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீக்ரெட் பேஸ்க்கு கெஞ்சி போயிட்டு இருப்பான். இதே நேரத்துல ரியல் வேர்ல்ட்ல என்ன ஆகும்னா, யூகிஜி போயிட்டு தக்காசுகியை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா. அவ என்ன கேட்பா அப்படின்னா, உண்மையான ஃப்ரெண்ட் யாரு, இந்த ஆன்டி புரோட்டான் பாம்னா என்ன, அது எப்படி வெடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. உடனே தக்காசுகி என்ன சொல்லுவா அப்படின்னா, எனக்கு ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியாது, ஆனா ஃப்ரெண்டோட குழந்தை என்னோட வயித்துல இருக்கு, ஆனா நீங்க என்னதான் தடுத்தாலும் அந்த ஆன்டி புரோட்டான் பாம்பை மட்டும் உங்களால தடுக்க முடியாது, அது வெடிக்க போகுது, அதை வெடிக்க வைக்கிறதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் தேவை, அது ஃப்ரெண்டோட மெம்பர் யாரோ தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தக்காசுகி சொல்லுவா. உடனே யூகிஜி என்ன சொல்லுவா அப்படின்னா, ஃப்ரெண்டோட மெம்பர்ஸ் எல்லாரையுமே நாங்க கேப்சர் பண்ணிட்டோம், யாராலையுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் தக்காசுகி என்ன சொல்லுவானா, இல்ல இன்னும் ஒருத்தி வெளியே தான் இருக்கா, அவதான் அந்த ப்ரொஃபசர் ஷிகிஷிமாவோட பொண்ணு, அவளும் ஃப்ரெண்டோட குழந்தைய சுமக்கிறதா ஒரு புரளி ஒன்னு பரவிட்டு இருந்துச்சு, ஆனா நான் அதை நம்பல, ஃப்ரெண்டோட குழந்தை என்கிட்ட மட்டும் தான் இருக்கு, ஆனா அவ இறந்துட்டு தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதையும் நான் நம்பல, அவ உயிரோட தான் இருக்கா, ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவ என்ன வந்து பார்த்தா, அவளோட மூஞ்சனால மறக்க முடியாது, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா, அவ தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி தக்காசுகி சொல்லுவா. உடனே யூகிஜி சமஷாக் ஆயிடுவா. அவளுக்கு அப்பதான் புரிய வரும், ஷிகிஷிமாவோட டாக்டரும் ஃப்ரெண்டோட ஆளு தான், அவகிட்ட தான் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூகிஜி அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. திடீர்னு யூஎனோட மெம்பர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களோட உதவி எங்களுக்கு தேவை, கானா திடீர்னு தனியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கா, நாங்க அவளுக்கு உதவ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா எங்களால அவளை தடுக்க முடியல, நீங்க வந்தா மட்டும் தான் கானாவை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூகிஜியை கூப்பிட்டு கானா கிட்ட போவாங்க. ஏன்னா இப்ப இந்த யூஎனை பொறுத்த வரைக்கும் யூகிஜி அண்ட் யோஷி இவங்க ரெண்டு பேரும் தான் பெரிய ஆளுங்க. ஏன்னா இவங்க தான் அந்த கூட்டத்தை வழி நடத்தி ஃப்ரெண்டை டிஃபீட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதாவது ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இவங்களோட கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. அதனால யூஎன் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து யூகிஜி கிட்ட இந்த மாதிரி கேட்பாங்க. இதே நேரத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல என்ன ஆகும்னா, ஷிகிஷிமாவோட பொண்ணு இருப்பா இல்லையா, அவ ஃப்ரெண்டோட ஸ்பீச் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்படி கேட்டது மட்டும் இல்லாம அவகிட்ட ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும், அதை எடுத்துட்டு அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் உங்களை சீக்கிரமா மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. இதே நேரத்துல யூகிஜி எங்க போறா அப்படின்னா, கானா கிட்ட பேச போறா. அண்ட் கானாவோட வண்டிக்கு முன்னாடி நின்னு யூகிஜி என்ன சொல்லுவானா, போதும் கானா நிறுத்து, நீ வெளியே வா, நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்து தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. பட் கானா இன்னும் VR கேம்ல கனெக்ட் ஆயிருப்பா. அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, யாரோ என்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இதே நேரத்துல VR கேம்ல என்ன ஆகும் அப்படின்னா, கெஞ்சி அவனோட சீக்ரெட் பேஸ்க்கு போய் பார்க்கறான். அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல சடோக்கியை ஒளிச்சு வச்ச அந்த பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை திறந்து கெஞ்சி படிப்பான். அதுல ஆன்டி புரோட்டான் பாம்புக்கான ரிமோட் கண்ட்ரோல் ஃபியூச்சர் கேப்சூல் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கும். கெஞ்சிக்கு உடனே ஞாபகம் வந்துரும், இவங்க ஃபியூச்சர் கேப்சூல் எதை சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்களோட சீக்ரெட் பேஸ் அழிச்சு காட் அந்த பவுலிங் அலையை கட்டியிருப்பாரு இல்லையா, அப்போ இவங்க சீக்ரெட் பேஸ்ல இருந்த ஐட்டம் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மரத்துக்கு கீழே புதைச்சு வைப்பாங்க. அதுதான் ஃபியூச்சர் டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதிர்காலத்துல உலகம் அழியும் போது இதை நம்ம ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சோட டீம் டிசைட் பண்ணிருப்பாங்க இல்லையா. சோ அதுதான் ஃபியூச்சர் டின். சோ கெஞ்சோ என்ன டிசைட் பண்றோம் அப்படின்னா, அப்ப நம்ம இந்த கேம்ல ஃபியூச்சருக்கு போகணும், அப்படி போனா மட்டும் தான் நம்ம அந்த ஃபியூச்சர் டின்னை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ல
டைமை கொஞ்சம் கெஞ்சி ஃபார்வர்ட் பண்றான். அதே மாதிரியே கெஞ்சியோட சீக்ரெட் பேஸ் இருந்த இடத்துல காட் வந்து பவுலிங் ஏரியா கட்டியிருப்பாரு. அண்ட் அந்த இடத்துக்குள்ள போனோம்னா காட் பயங்கரமா கெஞ்சி திட்டுவாரு, நீ என்னடா பூமிக்குள்ள இருந்து வர அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் கெஞ்சி அந்த இடத்துல மருவான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். உடனே கெஞ்சி போயிட்டு நம்மளோட சீக்ரெட் பேஸ்ல இருந்த ஐட்டம் எல்லாம் நம்ம எந்த இடத்துல போச்சு வச்சோம் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. மான்சான் அந்த லொகேஷனையும் சொல்லுவான். அதே மாதிரி அவங்க அந்த மரத்தை போய் தோண்டி பார்க்கும்போது அந்த இடத்துல இவங்களோட ஃபியூச்சர் டின் இருக்கும். அண்ட் அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும். பட் அது பொம்மை ரிமோட் கண்ட்ரோல், யாரோ மரத்துல செஞ்சு வச்சிருப்பாங்க. கெஞ்சுக்கு ஒன்னும் புரியாது, இதை யார் உள்ள வச்சது, நம்ம இந்த ஃபியூச்சர் டின்னை இந்த இடத்துல ஒளிச்சு வைக்கும் போது இதுக்குள்ள இது கிடையாது, யாரோ இது அதுக்கப்புறமா தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கு தெரிய வரும். உடனே கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த இடத்துல இருந்த பேப்பர்லாம் எடுத்து படிப்பாங்க. அதுல ஃப்ரெண்டோட கடைசி பிளான் எழுதி இருக்கும். அதாவது ஆன்டி புரோட்டான் பாம் வந்து வெடிக்க போகுது அப்படிங்கிற கடைசி பிளான் எழுதி இருக்கும். காட் இதை பார்த்து சமஷாக் ஆயிடுவாரு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதெல்லாம் எப்படி ரியாலிட்டியா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் கெஞ்சி அந்த பேப்பர் வாங்கி படிப்பான். பார்த்தா அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்கும் அப்படின்னா, இவங்க ரெடி பண்ண அந்த ஜெயண்ட் ரோபோ இருக்கும் இல்லையா, அது ஒரு இடத்தை மிதிக்கும் போது இந்த ஆன்டி புரோட்டான் பாம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல வரைஞ்சிருக்கும். இது பார்த்தோம். அப்பதான் கெஞ்சி கன்ஃபார்ம் பண்றான். அப்ப அந்த ரோபோ மறுபடியும் யாரோ ஆக்டிவேட் பண்ண போறாங்க, அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஆன்டி புரோட்டான் பாமை ட்ரிகர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கன்ஃபார்ம் ஆகும். உடனே கெஞ்சி என்ன டிசைட் பண்றானா, இது எப்படியாவது நம்ம கானா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி கானா கிட்ட கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு மேஞ்சம் வருவான். மேஞ்சம் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னால கானா கிட்ட பேச முடியும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் கடைசியா நல்லவனா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஞ்சம் கானா கிட்ட பேசுவான். அண்ட் கானாவும் இதை கேட்டுக்கிட்டு இருப்பா ரியல் வேர்ல்ட்ல இருந்து. சோ மேஞ்சம் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கானா கிட்ட ஆன்டி புரோட்டான் பாமை வெடிக்க வைக்கிறதுக்கான ஒரு ட்ரிகர் இருக்கு, அந்த ட்ரிகரை இந்த ஜெயண்ட் ரோபோ வச்சு தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். அண்ட் அந்த ட்ரிகர் உங்களோட சீக்ரெட் பேஸ்ல இருக்கு, அதாவது ஃப்ரெண்ட் கெட்டின புது சீக்ரெட் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேஞ்சம் கானா கிட்ட சொல்லுவான். இப்போ கானாக்கு இந்த ஆன்டி புரோட்டான் பாமோட ட்ரிகர் எங்க இருக்கு அப்படிங்கிற லொகேஷன் கிடைச்சிருக்கும். அது எங்க இருக்கும் அப்படின்னா, ஃப்ரெண்ட் இவங்க சைல்ட்ஹுட்ல வாழ்ந்த இடத்தை டோக்கியோல ரீக்ரியேட் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அந்த இடத்துல ஃப்ரெண்ட் கெஞ்சியோட சீக்ரெட் பேஸையுமே ரீக்ரியேட் பண்ணிருப்பான். அந்த பேஸுக்குள்ள தான் இந்த ஆன்டி புரோட்டான் பாமுக்கான ட்ரிகர் இருக்கும். அதை கானா கண்டுபிடிச்சிருவா. இதே நேரத்துல மேஞ்சம் கெஞ்சி கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, கடைசியா நான் இந்த உலகத்தை காப்பாத்திட்டேன், இப்போ நான் நிம்மதியா சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஞ்சம் ஒரு ஸ்பூனை பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணிட்டு என்ன சொல்லுவானா, இதெல்லாமே ஒரு ட்ரிக் தான், இதை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்பூனை பெண்ட் பண்ணுவான். அது பெண்ட் ஆயிடும். இதை பார்த்தோன்னா மேஞ்சமே சமஷாக் ஆயிடும். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் நல்லது பண்ணதால தான் இந்த ஸ்பூன் பெண்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு மேஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படுவான். அண்ட் மேஞ்சம் அந்த இடத்த விட்டு அப்படியே காணாம போயிடுவான். ஏன்னா மேஞ்சமோட மெமரி தானே இது. சோ மேஞ்சம் அவனோட கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டான். அதனால தான் அந்த மெமரி இந்த VR கேம் விட்டு காணாம போயிருக்கும். இதை பார்த்தோன்னா கெஞ்சிக்கு அப்பதான் எல்லாமே புரிய வரும். ஃப்ரெண்ட் இந்த கேமை நல்லாவே ப்ரோக்ராம் பண்ணிருக்கான், நம்ம இந்த கேமை ஃபைனலா வந்து விளையாடணும் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்டோட திட்டமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அந்த டிராயிங்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னா அப்பதான் கெஞ்சிக்கு புரிய வரும், அந்த ரோபோ போய் அந்த ட்ரிகரை மிதிச்சிச்சு அப்படின்னா அந்த பாம் வெடிச்சு எல்லாருமே இறந்துருவாங்க, நம்ம இதை தடுக்கணும், அந்த ரோபோ வேற யாராலையும் தடுக்க முடியாது, என்னால மட்டும் தான் தடுக்க முடியும், நான் தான் போயிட்டு கானா எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அந்த கேமை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். இதே நேரத்துல கானா எல்லார்கிட்டயுமே என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் அந்த பாம்கான ட்ரிகர் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டேன், அது ஃப்ரெண்ட் கெட்டின புது தீம் பார்க்ல தான் இருக்கு, அந்த இடத்துல கெஞ்சியோட சீக்ரெட் பேஸ் இருக்கு, அதுக்குள்ள தான் அந்த பாம்கான ட்ரிகர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கானா என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த UN மிலிட்டரி ஃபோர்ஸ் அண்ட் யூகிஜி எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பா. அண்ட் இந்த டைம் கெஞ்சி அந்த கேம் விட்டு வெளியே வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா கெஞ்சிக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரோபோவை யாரோ ஆக்டிவேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல ரியல் வேர்ல்ட்ல என்ன ஆகும்னா, இந்த ஷிகிஷிமாவோட டாக்டர் இருப்பா இல்லையா, அவ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் அவ கையில வச்சுக்கிட்டு இருந்திருப்பா இல்லையா, அது இந்த ரோபோவை ஆக்டிவேட் பண்றதுக்கான ரிமோட் கண்ட்ரோல். சோ இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரோபோவை யூஸ் பண்ணி நம்ம அந்த சீக்ரெட் பேஸ்க்கு நடந்து போனோம் அப்படின்னா இந்த ரோபோ அந்த சீக்ரெட் பேஸ்ல இருக்க ட்ரிகரை மிதிச்சிரும் அண்ட் அது மூலமா இந்த ஆன்டி புரோட்டான் பாம் வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த ரோபோவை ஆக்டிவேட் பண்ணுவா. அண்ட் அந்த ரோபோ மறுபடியும் ஆன் ஆயிடும். இதை பார்த்து உலக மக்கள் எல்லாருமே பயந்துருவாங்க. இதை லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரோபோ ஆக்டிவேட் ஆயிடுச்சு, மனிதர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த ரோபோவும் பொறுமையா அந்த ட்ரிகர் இருக்கிற இடத்துக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கும். யூகிஜி அண்ட் கானா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட டீமை கூப்பிட்டு அந்த சீக்ரெட் பேஸ் இருக்கிற லொகேஷனுக்கு போயிடுறாங்க. அதை பார்த்தா இவங்க சின்ன வயசுல எப்படி இந்த சீக்ரெட் பேஸை கட்டிருப்பாங்களோ அதே மாதிரியே இருக்கும். யூகிஜி அதை பார்த்து சமஷாக் ஆயிடுவா. எப்படி ஃப்ரெண்ட் இதை டிசைன் பண்ணா, எதுக்காக அவன் சின்ன வயசுல இந்த ஊர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இடத்தை டிசைன் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யூகிஜி குழப்பத்துல இருப்பா. அண்ட் அவங்க அந்த சீக்ரெட் பேஸுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர்ல இவங்க ரெடி பண்ண அந்த ஜெயண்ட் ரோபோ இந்த ட்ரிகரை வந்து மிதிக்கும் போது ஆன்டி புரோட்டான் பாம் ஆக்டிவேட் ஆகும், அது வெடிச்சு உலக மக்கள் எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்கும். அப்பதான் உங்களுக்கு புரிய வரும், இது ஃப்ரெண்டோட ட்ராப், நம்ம இந்த பாமை தடுக்கிறதுக்கு அந்த ரோபோ அழிக்கணும். அப்படி மட்டும் அந்த ரோபோ அழியல அப்படின்னா அந்த ரோபோ டைரக்டா வந்து இந்த ட்ரிகரை மிதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அண்ட் இவங்க எந்திரிச்சு பார்த்தா அந்த ரோபோ இவங்களை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ஷிகிஷிமாவோட பொண்ணு அந்த ரோபோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே கானா அழுதுகிட்டு என்ன சொல்லுவா அப்படின்னா, என்னோட பவர் மூலமா இதுக்கப்புறமா என்னால யாரையுமே காப்பாற்ற முடியாது, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பா. அப்பதான் யூகிஜி என்ன சொல்லுவா அப்படின்னா, நம்ம இந்த இடத்த தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதே நேரத்துல VR கேம்ல என்ன ஆகும்னா, கெஞ்சி இருப்பான் இல்லையா, அந்த கேம் விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுவான். பட் அவனால வெளியே வர முடியாது, ஏன்னா அந்த கேம் முடிக்கணும் இல்லையா, அதனால நான் எப்படி வெளியே போறது அப்படின்னு சொல்லிட்டு காட் கிட்ட கேட்பான். உடனே காட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ தொடர்ந்து 3 ஸ்ட்ரைக் அடிச்சாதான் இந்த கேம்ல வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே கெஞ்சி என்ன பண்ணுவானா, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரியல் வேர்ல்ட்ல கெஞ்சி அவனோட VR ஹெட்செட்டை கலட்ட ட்ரை பண்ணுவான். அண்ட் UN மெம்பர்ஸ்லாம் அதை பார்த்து சமஷாக் ஆயிடுவாங்க. இப்படி மட்டும் அவன் பண்ணா அப்படின்னா அவனோட பிரெயின் டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் கெஞ்சி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த கேம் விட்டு வெளியே வரதுக்காக அந்த VR ஹெட்செட் அவனோட தலையில இருந்து கழட்டிடுவான். அண்ட் கெஞ்சியோட வாயில இருந்து ரத்தம் ஊத்தும். பட் கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்ம அந்த ரோபோ தடுக்கணும், அது மூலமா தான் இந்த பாம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு அந்த UN மெம்பர்ஸ் கிட்டலாம் சொல்லுவான். பட் அந்த UN மிலிட்டரி ஃபோர்ஸ் லீடர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த ரோபோ நியூக்ளியர் வெப்பனால பவர் பண்ணப்பட்டிருக்கு, அதனால அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, அது நாங்க சின்ன வயசுல சும்மா பண்ண பிளான், அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி என்ன பண்ணுவானா, அந்த இடத்த விட்டு கிளம்பி இவங்களோட புது சீக்ரெட்
சீக்ரெட் பேஸ் இருக்கும் இல்லையா, அதாவது ஃப்ரெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த தீம் பார்க் அந்த லொகேஷன் நோக்கி வந்துகிட்டு இருப்பான். அண்ட் கானா அந்த சீக்ரெட் பேஸ்ல இருப்பா இல்லையா, அப்பதான் அந்த இடத்துக்கு ஒச்சோ வருவான். ஒச்சோ வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, யாரோ ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இந்த ரோபோவை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ரிமோட் கண்ட்ரோலோட ரேடியஸ் ரொம்ப கம்மி தான், சோ பக்கத்துல இருந்தா யாரோ அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட் இந்த இடத்துல நம்மளோட சீக்ரெட் பேஸ் மட்டும் ரெடி பண்ணது இல்லாம நம்மளோட வீட்டையும் ஒரிஜினலா ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஆனா கானாவோட அபார்ட்மெண்ட்டையும் எதுக்காக ஃப்ரெண்ட் இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சிருக்கான், அதை வர வழியில பார்த்தேன். சோ இந்த ரோபோவை கண்ட்ரோல் பண்றவன் கானாவோட அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒச்சோ சொல்லுவான். உடனே யூகிஜி என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் போயிட்டு அவனை தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகிஜி அந்த அபார்ட்மெண்ட் நோக்கி போயிட்டு இருப்பா. அண்ட் ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, சரி நான் அந்த ரோபோவை தடுத்து நிறுத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ அந்த ரோபோவை நோக்கி போவான். அப்பதான் கெஞ்சி அந்த இடத்துக்கு வருவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல பிளான் பண்ணது ஞாபகம் இல்லையா, நான் தான் அந்த ரோபோ ரைட் பண்ணுவேன், நீ ஆல்ரெடி இந்த ரோபோ ஒரு தடவை ஓட்டிட்ட, இப்போ நான் ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி என்ன பண்ணுவானா, அந்த ரோபோ தடுக்கிறதுக்காக அந்த ரோபோ நோக்கி போயிட்டு இருப்பான். அண்ட் யூகிஜி போயிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல பார்த்தா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மேல ஷிகிஷிமாவோட பொண்ணு நின்னுக்கிட்டு இந்த ரோபோவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பா. யூகிஜி போயிட்டு அவளை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அண்ட் கெஞ்சி என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ரோபோ மேல எப்படியோ ஏறிடுறான். அண்ட் ஒச்சோ அண்ட் கானா ரெண்டு பேருமே அந்த ட்ரிகர் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருப்பாங்க. இதே நேரத்துல உலக மக்களுக்கு எல்லாம் இந்த நியூஸ் வருது, ரோபோ மறுபடியும் நடக்குது, அது மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, மறுபடியும் இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பரவிட்டு இருக்கும். இதை கேட்டு எல்லாருமே பயந்துருவாங்க. இந்த மாதிரி நியூஸ் கேட்டோன்னா சானா இருப்பாளியா, அவ ஆர்ஜே கொய்ச்சிக்கு கால் பண்ணுவா. கால் பண்ணி கெஞ்சியோட பாட்டை போட சொல்லுவா. ஏன்னா கெஞ்சியோட பாட்டால மட்டும் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சானா நம்பிக்கிட்டு இருப்பா. அண்ட் அதே மாதிரியே கொய்ச்சியும் அந்த பாட்டை போட்டு விடுறான். அண்ட் இப்போ மறுபடியும் உலகத்துல இருக்க எல்லா மக்களுமே கெஞ்சியோட அந்த சுடலால கட்டலால பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரோபோ மட்டும் அந்த ட்ரிகர்ல மிதிச்சிச்சு அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிரும். அதனால எல்லாருமே பயத்துல இருப்பாங்க. அப்பதான் கெஞ்சி என்ன பண்றான் அப்படின்னா, எப்படியும் அந்த ரோபோ பிடிச்சி அது மேல ஏறி உள்ள போயிடுவான். உள்ள போனதுக்கு அப்புறம் அவனால அந்த ரோபோ ஸ்டாப்பே பண்ண முடியாது, அது சம ஃபாஸ்டா நடந்துகிட்டு இருக்கும். இதே நேரத்துல யூகிஜி போயிட்டு ஷிகிஷிமாவோட பொண்ணை போட்டு சம்மடி அடிச்சு அந்த ரோபோ கண்ட்ரோல் பண்ற ரிமோட் கண்ட்ரோலையும் புடிங்கிடுவா. உடனே ஷிகிஷிமாவோட பொண்ணு என்ன பண்ணுவானா, அந்த பில்டிங் விட்டு குதிச்சு சாக ட்ரை பண்ணுவா. அப்பதான் யூகிஜி அவளை காப்பாத்திட்டு என்ன சொல்லுவானா, உலகத்துல இன்னும் வாழ்றதுக்கு நிறைய வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இதே நேரத்துல கெஞ்சி அந்த ரோபோட் குள்ள போனாலியா, அந்த ரோபோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அவனால நிறுத்த முடியாது. ஏன்னா அந்த ரிமோட் கண்ட்ரோல்ல ஒரு தடவை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரோபோ டைரக்டா நடந்துகிட்டே இருக்கும், அதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ட் யூகிஜியும் அந்த ரோபோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவா, அவளாலையும் முடியாது. உடனே கெஞ்சி என்ன டிசைட் பண்றான் அப்படின்னா, இந்த ரோபோ ஸ்டாப் பண்றதுக்கு இது அழிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அந்த ரோபோ கவுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அந்த ரோபோ மனுஷ மாதிரி தான் நடக்கும், ரெண்டு காலை வச்சு ஒரு காலை தூக்கி இன்னொரு காலை கீழே வச்சு தான் நடக்கும். சோ கெஞ்சி என்ன டிசைட் பண்றான் அப்படின்னா, இந்த ரோபோ ஒரு காலை தூக்கும் போது நம்ம இந்த சைடுல சரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோவை சரிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரியே அந்த ரோபோ ஒரு காலை கீழே வச்சுட்டு இன்னொரு காலை மேல தூக்கி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வரும். அப்ப கரெக்டா கெஞ்சி அந்த ரோபோவை சைடுல திருப்புவான். இதனால அந்த ரோபோக்கு பேலன்ஸ் இல்லாம அது அதே இடத்துல கீழே விழுந்துரும். இத பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, மறுபடியும் கெஞ்சி நம்மளை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. அப்பதான் கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, கெஞ்சிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்சியை காப்பாத்த போவாங்க. அண்ட் கெஞ்சி அந்த இடிபாட்ல இருந்து வெளியே நடந்து வருவான். அப்போ கெஞ்சியோட பாட்டு உலகம் ஃபுல்லா பிளே ஆயிட்டு இருக்கும், அந்த சுட்டலால கட்டலால பாட்டு. கெஞ்சி அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி அந்த இடத்துல இருந்து வெளியே நடந்து வருவான். எல்லாருமே மறுபடியும் கெஞ்சிக்கு நன்றி சொல்லுவாங்க இந்த உலகத்தை காப்பாத்தினதுக்காக. அதுக்கப்புறமா எல்லாருமே எங்க போறாங்க அப்படின்னா, சடோக்கியோ போயிட்டு ஹாஸ்பிடல்ல பாப்பாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க சடோக்கியோ இறந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லாருமே சடோக்கியோ பார்க்க வருவாங்க. இந்த டைம் கெஞ்சி என்ன பண்றான் அப்படின்னா, மறுபடியும் விஆர் கேம் குள்ள போயிருப்பான். எல்லாருமே சடோக்கியோ பத்தி சொல்லுவாங்க. பட் கெஞ்சி என்ன சொல்லுவானா, இல்ல அந்த விஆர் கேம்ல நான் பண்ண வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அந்த விஆர் கேம் குள்ள போவான். அங்க போனதுக்கு அப்புறமா அடல்ட் கெஞ்சி சைல்டு கெஞ்சி மீட் பண்றான். மீட் பண்ணி என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ சின்ன வயசுல நிறைய தப்பு பண்ணிருக்க, அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய நேரம் இது, வா நம்ம போயிட்டு சடோக்கியோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட் கெஞ்சி சைல்டு கெஞ்சியை சடோக்கியோ கிட்ட கூட்டு போவான். அந்த டைம் சடோக்கியோ என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, அந்த சிட்டியை விட்டு கிளம்பிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனோட ஃபேமிலி மொத்தமும் வேற ஒரு ஊருக்கு போகும் இல்லையா, அதனால எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு ரெடியா இருப்பான். அப்புறம் அடல்ட் கெஞ்சி சைல்டு கெஞ்சி கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ போய் சடோக்கியோ கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி சைல்டு கெஞ்சி போய் சடோக்கியோ கிட்ட பேசுவான். அவன் என்ன கேட்பான் அப்படின்னா, எதுக்காக நீங்க இந்த இடத்த விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு சடோக்கியோ, என்னோட அப்பா அம்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு, அதனால தான் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு சொல்லுவான். உடனே கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, சரி சடோக்கியோ நீ எங்க வேணாலும் போ, ஆனா எனக்கு அடிக்கடி லெட்டர் போடு, மறந்துடாத, நானும் உனக்கு அடிக்கடி லெட்டர் போடுவேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி ப்ராமிஸ் பண்ணுவான். அண்ட் சடோக்கியோ இதை கேட்டவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். சடோக்கியோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ என்னோட நண்பனா இருப்பியா கெஞ்சி, என்ன உன்னோட டீம்ல சேர்த்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோ கேட்பான். உடனே கெஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, சடோக்கியோ நீ எப்பவுமே என்னோட நண்பன் தான் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டவன் சடோக்கியோ ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்பதான் சடோக்கியோ அவனோட மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவான். கிளம்பும்போது என்ன சொல்லுவான் அப்படின்னா, கெஞ்சி நான் உனக்கு லெட்டர் போடுவேன் மறந்துடாத அப்படின்னு சொல்லுவான். அண்ட் கெஞ்சி அதுக்கு நானும் மறக்க மாட்டேன் சத்தியம், எப்பவுமே நான் உனக்கு லெட்டர் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோ வலியும் வச்சுப்பான். இதே நேரத்துல ரியல் வேர்ல்ட்ல என்ன அப்படின்னா, சடோக்கியோ ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருப்பான் இல்லையா, அவன் ரொம்ப சீரியஸா இருப்பான். சடோக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை சுத்தி அழுதுகிட்டு இருப்பாங்க அவனுக்காக. அப்பதான் சடோக்கியோ லைட்டா சிரிப்பான். இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமா அழுவாங்க. உடனே சடோக்கியோ சிரிச்சுக்கிட்டே இறந்து போவான். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சடோக்கியோ சந்தோஷமா தான் இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோட மரணத்துக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சடோக்கியோ சந்தோஷமா செத்ததுக்கான காரணம் சின்ன வயசுல கெஞ்சி அவன் கிளம்பும் போது வலியும் வச்சிருப்பான் இல்லையா, அதுதான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே சடோக்கியோக்கு அதான் ஆசையா இருந்திருக்கும், எப்படியாவது நம்ம கெஞ்சியோட டீம்ல சேரணும் அப்படிங்கறது அவனோட ஒரு பெரிய ஆசையா இருந்திருக்கும். அது இப்ப நிறைவேறிடுச்சு இல்லையா, அதனால சடோக்கியோ சந்தோஷமா இறந்து போவான். அண்ட் இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, யூஎன் கெஞ்சியோட டீமை கூப்பிட்டு அவங்களுக்கு மெடல் எல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க தான் உலகத்தை காப்பாத்தினது, இவங்க தான் உண்மையான ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே மெடல் கொடுப்பாங்க. அந்த இடத்துல யோஷி, கொய்ச்சி, கிரையான் அண்ட் மருவோ, யான் போண்டு மாபோ எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கு போப் மெடல் கொடுப்பாரு. யோஷி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மக்கள் கிட்ட எங்களோட சில ஃப்ரெண்ட்ஸ் இங்க இல்ல, கெஞ்சி, ஒச்சோ அண்ட் யூகிஜி இவங்களும் தான் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க, நாங்க இதுக்கப்புறமா இந்த உலகத்தை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோஷி எல்லா மக்கள்கிட்டயும் சொல்லுவான். அண்ட் மக்கள்லாம் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
இருப்பாங்க. ஏன்னா இப்போ கெஞ்சியோட டீம் தானே இந்த உலகத்தை காப்பாத்தி இருக்கிறது, அதனால எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. இதே நேரத்துல ஒச்சோ என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, தாய்லாந்துல நிறைய பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து இந்த ப்ராஸ்டியூஷன் தொழில் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதை தடுத்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த உலகத்தை இன்னும் நிறைய கெட்டவங்க கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது இருக்குது, சரிதானே கெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலையை தாய்லாந்துல பாத்துக்கிட்டு இருப்பான் ஒச்சோ. அண்ட் அப்போ கானா அண்ட் சோனோ எங்க போவாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்காவுக்கு போவாங்க. ஏன்னா ஆப்பிரிக்கால தான் கானாவோட அம்மாவான கிரிக்கோ அங்க இருக்கிற மக்களுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஆப்பிரிக்காவுக்கு போய் பார்த்தா அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பஞ்சத்துல இருப்பாங்க. ஈவன் அவங்க குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் கானா போயிட்டு அவளோட அம்மாவை மீட் பண்றா, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கடைசியா நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கோ ரொம்ப சந்தோஷப்படுவா. அண்ட் அந்த இடத்துல தான் அந்த அலுமூஞ்சி டாக்டர் இருப்பான், அவனும் கிரிக்கோக்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் ஆப்பிரிக்கால இருக்க மக்களுக்கு வேக்சின் எல்லாம் கொடுத்து அங்க இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் குடிக்க கூட தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கானாக்கு தெரிய வரும். உடனே கானா என்ன பண்ணுவானா, அவளோட பவர் யூஸ் பண்ணி ஆப்பிரிக்கால தண்ணி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பா. கண்டுபிடிச்சிட்டு சோனோ கிட்ட என்ன சொல்லுவானா, நம்ம இந்த இடத்துல தோண்டணும், இங்க தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லுவா. உடனே சோனோ ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிப்பான். கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, அது ரொம்ப ஆழத்துல இருக்கு, உன்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவா. உடனே சோனோ என்ன சொல்லுவா அப்படின்னா, கெஞ்சி இப்போ இந்த இடத்துல இருந்திருந்தா அப்படின்னா அவன் தோன்றதை நிறுத்திருப்பான்னு நினைக்கிறியா? இல்ல, நம்மளும் அவன மாதிரி தான் இருக்கணும், நம்ம தோண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோனோ அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிப்பான். அண்ட் கானாவும் சோனோக்கு ஹெல்ப் பண்ணுவா. ரெண்டு பேரும் சேர்ந்து கெஞ்சியோட பாட்டை பாடிக்கிட்டே அந்த இடத்துல தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் காடும் கிரிக்கோ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, காடு கிரிக்கோக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு பவுலிங்ல. அப்பதான் கிரிக்கோ என்ன கேப்பா அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பவுலிங் கிரேஸ் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கேப்பா. அது காட் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இல்ல, அதை நான் பார்க்காம சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா காடு சொல்லியிருப்பாரு இல்லையா, நான் சீக்கிரமா சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் காடுக்கு இப்போ ஒரு புது நம்பிக்கையே வந்திருக்கும். ஏன்னா கெஞ்சியோட டீம் இந்த உலகத்தை காப்பாற்றதுக்கு அப்புறமா அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பவுலிங் கிரேஸ் மறுபடியும் வந்திருக்கும். அதனால தான் அவரு கிரிக்கோக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அண்ட் இதே நேரத்துல நிட்டானி அண்ட் போப் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த உலகத்தை நம்ம அடுத்து என்ன பண்றது, புது லீடர்ஸ் கொண்டு வரணும், புது சிஸ்டம்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் கெஞ்சி யூகிஜி ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் யூகிஜி வந்து கெஞ்சி கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா, உன்னோட பேண்ட் மறுபடியும் திரும்ப வந்துடுச்சு, நீ எதுக்காக வேர்ல்டு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஊரூரா போயிட்டு உன்னோட பாட்டுகள் எல்லாம் பாடு அப்படிங்கிற மாதிரி யூகிஜி சொல்லுவா. கெஞ்சி என்ன சொல்லுவா அப்படின்னா, எனக்கு வேற ஒரு பிளான் இருக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே யூகிஜி என்ன கேப்பா அப்படின்னா, நீ சடக்கிய செத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த விஆர் கேம்குள்ள போன, எதுக்காக, நீ ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யூகிஜி கேப்பா. உடனே கெஞ்சி என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல, நான் அதுக்காக போல, என்னோட சைல்ட்ஹுட் கிரஷான யாமாகுச்சிக்கு ப்ரோபோஸ் பண்றதுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி சொல்லுவான். அண்ட் யூகிஜி இதை கேட்டு செம்ம காண்டாயிடுவா. இன்னும் உனக்கு அந்த ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூகிஜி திட்டிக்கிட்டு இருப்பா. உடனே யூகிஜி என்ன கேப்பா அப்படின்னா, யாரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேப்பா. சோ இதோட இந்த மாங்கா முடியுது. சோ 21st century பாய்ஸ் முடிஞ்சு. அண்ட் இப்ப யாரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துறலாம். கெஞ்சி சடோக்கிய செத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் விஆர் கேம்குள்ள போயிருப்பான் இல்லையா, அப்ப கெஞ்சி என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, சைல்ட்ஹுட் கெஞ்சி கிட்ட நீ பண்ண தப்புக்கெல்லாம் இப்போ நீ எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சைல்ட்ஹுட் கெஞ்சியை ஜிஜி பாபா ஸ்டோருக்கு கூட்டு போயிட்டு அந்த பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பான். அதே மாதிரி சைல்ட்ஹுட் கெஞ்சி போயிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த பாட்டி கிட்ட நான் தான் அந்த மெடல திருடினேன், அந்த பையன் அதை திருடல அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பான். அண்ட் அடுத்தது சைல்ட்ஹுட் கெஞ்சி போயிட்டு ஃப்ரெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்பான். ஏன்னா ஃப்ரெண்ட் மேல அந்த பழி விழுந்திருக்கும் இல்லையா, அவன் தான் அந்த மெடல திருடினா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கெஞ்சி போயிட்டு ஃப்ரெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்பான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் தான் அந்த மெடல திருடினேன், ஆனா அந்த ஜிஜி பாபா ஒன்ன பிடிச்சு அடிச்சாங்க, இப்போ ஊர்ல இருக்க எல்லாரும் நீ தான் திருடுன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க, நீ வேணா என்ன அடிச்சிரு, நான் இந்த உண்மையை நம்மளோட ஸ்கூல் நம்மளோட ஏரியால இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்றேன், நீ திருடல அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லார்கிட்டயுமே சொல்றேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அழுவான். பட் ஃப்ரெண்ட் சைலண்டாவே நிப்பான். உடனே கெஞ்சி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த மெடலை கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். பட் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல கிளம்பி போயிடுவான். ஏன்னா இந்த கேம்ல ஃப்ரெண்ட் இதுக்கு அப்புறமா ப்ரோகிராம் பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா ஃப்ரெண்டுக்கே தெரியாது கெஞ்சி வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதுக்கேத்த ப்ரோகிராம ஃப்ரெண்ட் பண்ணிருக்க மாட்டான். அதனால தான் ஃப்ரெண்ட் அந்த இடத்தோட நடந்து போயிருப்பான். பட் சைல்ட்ஹுட் கெஞ்சியை மன்னிப்பு கேட்க வச்சது அடல்ட் கெஞ்சி தான். சோ அவன் இந்த கேமையே மாத்திக்கிட்டு இருக்கான் இப்போ. அண்ட் அடுத்த நாள் அடல்ட் கெஞ்சி ஸ்கூலுக்கு போறான். அன்னைக்கு தான் கெஞ்சி என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, அந்த யாமாகுச்சா அப்படிங்கிற பொண்ணுக்கு ப்ரோபோஸ் பண்றதுக்காக ஸ்கூலோட ஆடியோ ரூம்ல அந்த டீரெக்ஸ் சாங்க போட்டு விட்டுருப்பான். சோ கெஞ்சி தான் அந்த டீரெக்ஸ் சாங்க ஸ்கூலோட ஆடியோ ரூம்ல ப்ளே பண்ணுது. சோ அன்னைக்கு சைல்ட்ஹுட் கெஞ்சி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த கேசட் எடுத்துட்டு ஸ்கூலோட ஆடியோ ரூமுக்கு போயிட்டு இருப்பான். அப்பதான் ஃப்ரெண்ட் ஸ்கூலுக்குள்ள வருவான். அண்ட் அவன் கெஞ்சி எங்கேயோ போறத பாப்பான். உடனே ஃப்ரெண்ட் என்ன டிசைட் பண்றான் அப்படின்னா, நம்மளால இதுக்கு மேல இந்த பழியை சுமந்துக்கிட்டு வாழ முடியாது, நம்ம செத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஸ்கூலோட மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்க இருந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த டைம் கரெக்டா கெஞ்சி அந்த டீரெக்ஸ் சாங்க ஸ்கூல் ஃபுல்லா ப்ளே பண்ணி விட்டுருப்பான் அந்த ஆடியோ ரூம்ல இருந்து. அண்ட் ஸ்கூல்ல இருக்க எல்லாரும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த பாட்டை கேட்டோன்னே ஃப்ரெண்ட் அந்த ஸ்கூலை விட்டு குதிக்க ரெடியா இருப்பான் இல்லையா, அவன் குதிக்க மாட்டான், மறுபடியும் இறங்கி வந்துருவான். அப்பதான் அந்த இடத்துல கெஞ்சி என்ன பண்ணுவானா, இந்த யாமாகுச்சி கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். நான் தான் அந்த பாட்டை போட்டது, நான் எவ்வளவு கெத்து பத்தியா, நீ என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் அந்த யாமாகுச்சிக்கு இவன் மேல இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, போடா லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. இதுல கெஞ்சி பயங்கர வருத்தப்படுவான். உடனே கெஞ்சி அந்த வருத்தத்தோட ஸ்கூலோட மொட்டை மாடிக்கு வந்து படுத்துக்கிட்டு ரேடியோல பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல நின்னுட்டு இருப்பான் இல்லையா, ஃப்ரெண்ட் வந்து என்ன கேட்பான் அப்படின்னா, நீ அந்த பாட்டை கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு கெஞ்சி என்ன சொல்லுவானா, ஆமா நான் தான் அந்த பாட்டை போட்டு விட்டேன், ஆனா என்ன பண்றது, அந்த பொண்ணு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி சொல்லிட்டு இருப்பான். உடனே ஃப்ரெண்ட் என்ன கேட்பான் அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அது கெஞ்சி என்ன சொல்லுவானா, இருக்கலாமே அதுக்கு என்ன, ஆனா நம்ம ஒருத்தங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு அவங்களோட பெர்மிஷன் எல்லாம் தேவையில்ல, என்கிட்ட நல்ல சாங்ஸ் நிறைய இருக்கு, இந்த ரேடியோல சூப்பரான பாட்டுலாம் போயிட்டு இருக்கு, கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அவனோட ஹெட்செட் எடுத்து ஃப்ரெண்ட் கிட்ட கொடுப்பான். பட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அப்பதான் அடல்ட் கெஞ்சி அந்த இடத்துக்கு வருவான். அவன் வந்து ஃப்ரெண்ட் கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, நீ கச்சுமட்டா குந்தன அப்படின்னு சொல்லி கேட்பான். அண்ட் ஃப்ரெண்டும் அதை கேட்டுட்டு ஸ்கூலை விட்டு கீழே இறங்கி போயிடுவான். சோ ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கச்சுமட்டா அப்படிங்கிற ஒரு பையன். யார் இந்த கச்சுமட்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கெஞ்சியோட ஸ்கூல்ல சயின்ஸ் ரூம்ல ஒரு பேய் ஒன்னு சுத்துது அப்படின்னு சொல்லி
சொல்லிருப்பாங்க இல்லையா, அதாவது ஸ்கூல்ல ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான், அவனோட பேய் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று போயிட்டு இருக்கும். அவன் தான் இந்த கட்சுமாட்டா. சோ கட்சுமாட்டா இறந்து அந்த ஸ்கூலோட சயின்ஸ் லேப்ல பேயா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு பொருளி போயிட்டு இருக்கும். பட் இந்த கட்சுமாட்டா உயிரோட தான் இருந்திருப்பான். ஏன்னா இவன் தான் இப்போ புது ஃப்ரெண்டு. சோ இவன் இறந்ததா யாரோ ஒருத்தங்க போய் சொல்லிருப்பாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற யாரும் கிடையாது, ஃபூகபே அண்ட் யாமனே. இவங்க ரெண்டு பேரும் தான். ஏன்னா ஃபூகபே பொறுத்த வரைக்குமே ஒருத்தங்க அவனோட டீமை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவனோட டீம்ல கடைசி வரைக்கும் இருக்கணும். அதனால தான் இந்த கட்சுமாட்டாவை ஜிஜிபாவை பிடிச்சி அடிச்சதுக்கு அப்புறமா ஃபூகபே என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா, நீ செஞ்ச தப்புக்கான பனிஷ்மெண்ட் உன்னோட சாவு தான், நீ செத்துட்ட, இதுக்கப்புறமா நீ ஃப்ரெண்டோட குரூப்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபூகபே சொல்லிருப்பான். அதுக்கப்புறமா ஃபூகபே அண்ட் யாமனே கட்சுமாட்டா செத்துட்டான் அப்படிங்கிற பொரளிய ஊரு ஃபுல்லா பரப்பி இருப்பாங்க. அதுல இருந்து தான் ஸ்கூல்ல இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கட்சுமாட்டா செத்துட்டான், அவன் ஆவியா நம்ம சயின்ஸ் ரூம்ல சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற கதையை கட்டி விட ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த டைம்ல தான் சடோக்கியோ இருப்பான் இல்லையா, சடோக்கியோ இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிருப்பான். சோ சடோக்கியோ கிளம்பி போனதால கட்சுமாட்டா உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற உண்மை யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா கட்சுமாட்டா எப்பவுமே சடோக்கியோட மாஸ்க் தானே போட்டுக்கிட்டு இருந்திருப்பான். அதனால ஸ்கூல்ல இருந்த பசங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சடோக்கியோ இங்க தான் இருக்கான், கட்சுமாட்டா தான் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ கட்சுமாட்டா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல சடோக்கியோவா சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். அண்ட் அதுக்கப்புறமா தான் ஃபூகபே நான் ஒரு மேஜிக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் ரூம்ல அன்னைக்கு நைட் தூக்கு மாட்டிருப்பான் இல்லையா, அன்னைக்கு அந்த ரூம்ல இருந்தது சடோக்கியோ கிடையாது, கட்சுமாட்டா. ஏன்னா சடோக்கியோ அதுக்கு முன்னாடியே இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிருப்பான். அதுக்கப்புறமா கட்சுமாட்டா ஃபூகபேவோட டீம்ல தான் இருந்திருப்பான். பட் அவன் சடோக்கியோட மாஸ்க் ரிமூவ் பண்ணிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் வேற கிளாஸ் பையன் இல்லையா, அதாவது வேற செக்ஷன் பையன். இவங்க 5வது படிக்கும் போது அவன் வேற செக்ஷன்ல இருந்திருப்பான். அதனால கட்சுமாட்டா தான் இவங்க கூட சுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் கொஞ்ச நாள்ல கட்சுமாட்டா என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஊரை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போயிருப்பான். பட் அப்படி இருந்தாலும் அவன் ஃபூகபே கூட எப்பவுமே டச்லயே இருப்பான். அண்ட் இதுக்கப்புறமா ஃபூகபே அண்ட் யாமனே என்ன கதை கட்டி விடுவாங்க அப்படின்னா, சடோக்கியோ செத்துட்டான் அப்படிங்கிற ஒரு கதையை கட்டி விடுவாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் கட்சுமாட்டா இவங்க கூட தான் இருந்திருப்பான். பட் கட்சுமாட்டா சடோக்கியோட மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்ததால எல்லாருமே சடோக்கியோ ஃபூகபே அண்ட் யாமனே 3 பேரும் ஒரு டீம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கட்சுமாட்டா கிளம்பி போயிருப்பான் இல்லையா, அதனால யாமனே அண்ட் ஃபூகபே மட்டும் தான் தனியா இருப்பாங்க. சோ அவங்க சடோக்கியோவும் இறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு கதையை ஊர் ஃபுல்லா கட்டி விட்டுருப்பாங்க. சோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சடோக்கியோ இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருப்பாங்க. சோ ஸ்கூல்ல இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே சடோக்கியோ அண்ட் கட்சுமாட்டா 2 பேருமே இறந்துட்டாங்க. பட் இந்த 2 பொய்யுமே ஸ்ப்ரெட் பண்ணது ஃபூகபே தான். ஏன்னா அவன் இவங்க 2 பேரும் வச்சு ஒரு பெரிய பிளான் போட்டிருந்தான். அதான் ஃப்ரெண்டோட பிளான். ஏன்னா ஃபூகபே சின்ன வயசுல கண்டுபிடிச்சிருப்பான் இல்லையா, அதாவது நம்ம சடோக்கியோட மாஸ்க் போட்டு போகும்போது எல்லாருமே நம்மள சடோக்கியோ தான் நினைக்கிறாங்க. சோ நம்ம இவங்க ஐடென்டிட்டில இருக்கும்போது நம்ம உலகத்தை எப்படி வேணா ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபூகபே இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லா கதை கட்டி விட்டுருப்பான். பட் அவங்க 2 பேரும் உயிரோட தான் இருந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஃபூகபே இறந்திருப்பான் இல்லையா, அப்போ கட்சுமாட்டா வந்து ஃப்ரெண்டா மாறி இருப்பான். அவன் ஃப்ரெண்டா மாறி இந்த உலகத்தை அழிக்க பிளான் போடுவான். பட் ஃபூகபேயோட பிளான் இந்த உலகத்தை அழிக்கிறது கிடையாது. ஃபூகபேயோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃப்ரெண்ட் மூலமா காப்பாத்தணும், இது மூலமா இந்த உலகத்தை நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபூகபேயோட திட்டமா இருந்திருக்கும். பட் இந்த கட்சுமாட்டா அப்படி கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல கெஞ்சி அந்த மெடலை திருடினதுக்காக எல்லாருமே இவன் தான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அசிங்கப்படுத்திருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே கட்சுமாட்டாவை சின்ன வயசுல பயங்கரமா பாதிச்சிருக்கும். அதனால தான் அவன் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக இந்த ஆன்டி புரோட்டான் பாம்பை ரெடி பண்ணிருப்பான். அண்ட் அவன் ஃப்ரெண்டா மாறினதுக்கு அப்புறமா அந்த பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கட்சுமாட்டாக்கு பவர் இருக்கு. சோ எப்படி கானாக்கு பவர் இருக்கோ அதே மாதிரியே கட்சுமாட்டாக்கு பவர் இருக்கு. ஏன்னா கானா விஆர் கேம்ல சைல்ட்ஹுட் கெஞ்சி கிட்ட கனவுல வந்து பேசுவா இல்லையா, அதே மாதிரியே கட்சுமாட்டா என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா அவனோட சைல்ட்ஹுட் வெர்ஷனுக்கு கனவுல பேசியிருப்பான். ஏன்னா கட்சுமாட்டாக்கு தான் அந்த ஸ்பூன் பெண்ட் பண்ற பவர், அது மட்டும் இல்லாம ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற பவர் எல்லாமே இருந்திருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் அவன் ஃபூகபேக்கு நிறைய விஷயத்தை ஹெல்ப் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம கானா பிறக்கும் போது கிரிக்கோ மேல இவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கானாக்கு அந்த பவர்லாம் கொடுத்திருப்பான் இவன். சோ கட்சுமாட்டா தான் ஃப்ரெண்ட். இந்த சீரிஸ்ல ஃப்ரெண்ட் செஞ்ச சில மேஜிக் ட்ரிக்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபூகபே ஃபேக்கா பண்ணது. அண்ட் சில விஷயங்கள் எல்லாம் கட்சுமாட்டாவோட பவர் மூலமா பண்ணது. ஏன்னா ஃபூகபேக்கு ஒரு பெரிய மேனிபுலேட்டிங் பவர் இருக்கும். அவனால யாரை வேணாலும் பேசி அவனோட வலையில சிக்க வைக்க முடியும். சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மேனிபுலேட்டர். பட் கட்சுமாட்டா அப்படி கிடையாது. அவனுக்கு பவர் இருந்தாலும் அவன் ரொம்ப சைலண்டான ஆளு. சோ அதனால தான் ஃபூகபே அவனை யூஸ் பண்ணி சில விஷயங்கள்ல மேஜிக் ட்ரிக் யூஸ் பண்ணிருப்பான். சோ ஃபூகபேயோட பிளான் சிம்பிள். அவன் இந்த உலகத்தை அவனோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு நினைப்பான். பட் கட்சுமாட்டா அப்படி கிடையாது. இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆன்டி புரோட்டான் பாம்லாம் அவன் ரெடி பண்ணிருப்பான். சோ தட்ஸ் இட் கைஸ். இதோட இந்த சீரிஸ் முடியுது. அண்ட் இந்த சீரிஸ்க்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு சென்னை கீக்ஸ். பீஸ்.